ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராமா எடுத்தோன்னு நம்ம ஹீரோயின் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்திருக்க இடம் ஒரு காஃபி ஷாப். அந்த காஃபி ஷாப் சுற்றியே பார்த்துட்ருக்காங்க. அவங்க எதுக்காக காஃபி ஷாப் வந்தாங்கன்னா மேல் மாடலை கண்டுபிடிக்கிறதுக்காக வராங்க. ஆக்சுவலாக அவங்க ஆன்லைனில் ரொம்ப க்ளோஸாக இன்வெஸ்ட் அணிஞ்சு ஒரு மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்க. அதுக்கு அவங்க ஆல்ரெடி அவங்க ஃப்ரெண்டை மேல் மாடலாக போகலான்னு கொண்டு வந்தப்போ அவங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குறவங்களுக்கு. சரி புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு தான் இந்த அட்ரஸை கொடுத்துருப்பா. ஸோ அதனால இங்கே வந்திருக்காங்க. சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நான் நிறையா பாய்ஸ் வராங்க. ஹாய் மேடம், ஹாய் ஹனி, ஹாய் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வெளியே அவளை கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அவன் என்ன வேணும்னு கேட்டதுக்கு மேல் மாடலுக்காக வந்திருக்கேன். ரொம்ப ஹேண்ட்ஸமாக 6 பேக் வச்சுட்டு பார்க்க அழகாக சப்பியாக சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. அப்படியா, எங்களை யார் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரையாக செக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இருக்கிறவன் பார்த்து அவனுக்கு பிடிக்கல, சிரிப்பு போ அப்படின்ட்டாங்க. செகண்ட் இருக்கிறவன் பார்க்க லுக்கிங்க நல்லா பார்க்க ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்குங்காட்டி ஓகே நீ ஓகே தான், அவனுக்கு ஓகே வாங்கிறதுக்கு ஓகே மேடம் சொன்னால் கையில் கிஸ் கொடுக்க போகிறப்ப பார்த்தா அவனுக்கு ரிங் இருக்கோ உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சா. கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுட்டு இப்படி பண்ணுறியா, நீ மொத்த காசு கேர்ள் ஃப்ரெண்டு தான் செலவு பண்ண, நீ வேண்டாம் ஃபோன் தாழ்த்தி விட்றாங்க. மற்ற 2 பசங்க ஓடி போயிடுறாங்க. 3ஆவது இருக்கிறவங்க வேணான்ட்டு ஓடிடுறாங்க. என்னடா இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு சோகமாக உட்காடுறாங்க. அடுத்து எந்த மேல் மாடலை பார்க்கலான்னு யோசிக்கிறப்போ அந்த பசங்களாம் போய் அவன் பாஸ்கிட்ட பாஸ் நம்ம பிளான் ஏ செட் ஆகிடுச்சு, அடுத்து பிளான் பி இன்னொரு ஆள் உள்ளே இருக்கிறதா சொல்லியிருக்கோம், நீங்கள் வாங்க அப்படின்னோட நம்ம ஹீரோ வராரு. கேக் வச்சுட்டு இது எங்களோட கம்பெனியில் தயாரிச்ச புது ஃப்ரெஷ்ஷான கேக்கு, டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. நம்ம ஹீரோ அவ்வளோ அழகு பார்த்துட்டு ஹேண்ட்ஸம் அப்படிங்கிறாங்க. அவன் கிட்ட பார்க்குறப்ப தான் மூக்கில் இருக்க மச்சத்தை பார்க்குறாங்க. மச்சத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அது யாருன்னா அவங்க ஹை ஸ்கூலில் பின்னாடி பெஞ்சில் இருக்க பையன் தான் இவன். அவனுக்கு ஹோம்ஒர்க் வாலண்டரியாக போய் க்ரஷ் இவங்களுக்கு வாலண்டரியாக போய் ஹோம்ஒர்க் எழுதி கொடுப்பாங்க. அந்த ஞாபகத்தில் பார்த்தோன்னா அவங்க பேரை சொன்னோன்னா இன்னும் நீ என்ன ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே ஒரு ரொமான்ஸை கேட்டோன்னா அவள் ஷாக் ஆகிட்டா. இது நம்ம ஹீரோக்கு இருந்த ஞாபகம். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மேலே இந்த க்ரஷ்ஷில் அப்போ தான் இவங்க புதுசாக ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு யூனிஃபார்மே இருக்காது, ரொம்ப புவராக இருக்கும். பசங்களாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப யோசிச்சு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்க, அவங்க காசை போட்டு புது யூனிஃபார்மை நம்ம ஹீரோட்ட கொடுத்து சொல்லுவாங்க, இது சப்ஸ்டி யூனிஃபார்மு நீ புதுசாக சேர்ந்துருக்கீல அதனால் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி தெரியும் இப்படிலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க, நானும் ஹீரோயின் தான் கொடுத்தாங்கன்னு சொன்னோன்னே அவருக்கு அந்த ஞாபகம் வந்தங்காட்டி நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஞாபகம் வந்துருச்சு. இவரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் யோசிச்சாலும் உடனே பேச்ச மாத்துறாங்க. ஞாபகம் வைக்காம சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி எடுத்து என்னோட ரேட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எங்களுக்கு இந்த அவர் கேக் ரேட்டுன்னு சொல்லிட்டு 5 ஸ்டார் 5 ரிவ்யூஸ் 3 ஃபோட்டோஸ் அப்படி சொன்னேன்னா ஹே நான் கேக்கு செய்யலை உனக்கு சொன்ன அப்படின்னு என்னெல்லாம் வைக்கிறது இல்லை மேடம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. என்னோட கரண்ட் ப்ரொஃபஷன் என்ன தெரியுமா, ஃபேஷன் கன்சல்டன்ட். ஓகேவா, நான் எம்பவர்ஸ் உமனுக்காக அவங்களோட மோட்டிவேட் பண்ணுற ஒரு பர்சனல் மிஷன் தான். நான் இண்டிபெண்ட் ரிலேஷன்ஷிப்பை ப்ரொமோட் பண்ணுறேன். அது என்ன ஆகுதுன்னா பாப்புலேஷன் க்ரோத் ரேட்டை ப்ரமோட் பண்ணுது. இதெல்லாமே சிம்பிள். அது இல்லாமல் இது ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் ஃபுல்லாக பதிவு பண்ண லீகலான வேலை தான்ப்பா, எங்களுக்கு லீகலாக தான் சம்பளம் வருது புரியுதா அப்படிங்கிறாங்க. அப்படியே ஆனால் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு லைவ் ஸ்ட்ரீமில் உன்ன மாதிரியே ஒருத்தங்களை பார்த்தா ரொம்ப பர்சனலான ரொம்ப செக்ஸியான உள்ளடைகள் போட்டு விளம்பரம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அது நீ தானா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் அப்போது அது நீ தானா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப செக்ஸியான உள்ளாடை ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டி அது நீயா நம்ம ஹீரோயின் கிட்டேன்னா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இல்லைப்பா, நான் சும்மா பார்த்தேன், ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. அதுவும் என்னோடய பார்ட் ஆஃப் ஒர்க்கில் ஒன்று தான், எனக்கு லீகலாக சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, அது கூட காமிக்கிறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்புறம் உங்கள் ஃபேமிலி இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களா, ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணலாம் திட்டினாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க பர்த்டேக்கு ஒரு மிகப்பெரிய டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன். எங்கள் அப்பாவுக்கு மாதம் $10 அமௌண்ட் அனுப்பினேன். அதில் அவங்க சப்போர்ட் பண்ணாமல் இருப்பாங்களா, சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட சொந்த சம்பாத்தியத்தில் என்னோட ஃபேமிலி நல்லபடியாக பார்த்துட்ருக்க இது போகிறதா. ஆமாம் நீ ஃபேமிலியே சூப்பராக பார்த்துட்ருக்க, இது சூப்பர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னானே. ஆமாம் உன்னோட ஹவர்லி வேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 20 ரூபா கொடுத்த போதுங்கிறாங்க. உன்னை பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக சூப்பராக இருக்க, உனக்கு 20 என்ன 200 ஹவர் கொடுக்குற உனக்கு ஓகேவா அப்படின்னு ஓகே தான் அப்படின்னு ஹீரோ சொன்னா. இங்கே பாரு 6 மந்த் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம், 6 மந்த் நீ எனக்கு மேல் மாடலாக பாய் ஃப்ரெண்டாக நீ நடிக்கணும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நீ எந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, என் கூட மட்டும்தான் நீ இருக்கிறேன்னு உனக்கு ஓகேவா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. ஆனால் எனக்கெல்லாம் ஓகே, என்னோட இந்த காஃபி ஷாப்பில் இந்த ஒர்க்கு மட்டும் சரியாகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க. அப்போவே புவர் பாய் இப்போ இந்த காஃபி ஷாப்பில் மேல் மாடலாக இருக்கான் போல், சரி நீ உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னா அதிகமாக வேலை செஞ்சால் எனக்கு போனஸ் கிடைக்குமா, கண்டிப்பாக நீ லைவ் ஸ்ட்ரீம் மட்டும் சூப்பராக பண்ணி கொடுத்துரு, அதில் வர இதில் உனக்கு கண்டிப்பாக போனஸ் கிடைக்கும் அப்படின்னு. உங்கள் கூட மட்டும்தான் பண்ணணுமா இல்லை வேறு யாராவது கூட அப்படின்ட்டு ஒரு மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னே
கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொன்னா ஹீரோ வந்துட்டு கிட்ட வராங்க. ஹீரோயின் கிட்ட வந்துட்டு கிட்ட நெருங்கி போய் கண்ணத்தில் கிஸ் கொடுத்துட்டு அவ்வளோதான், இதுக்கே நீ ஃபீல் பண்ணுற, இந்த மாதிரி இன்டிமெண்ட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னா இருக்கிறப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் வரும். ஃபோன் மெசேஜில் வந்து எடுத்து பார்த்தா அவள் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டை போய் தேடி போயிட்டதாகவும் அவள் ரொம்ப பேடுன்னு சொல்லிட்டு மெசேஜெலாம் வருதுன்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டு வந்து ஆன்லைனில் வந்திருக்குன்னு சொல்லி அவள்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோன்னு என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு குழம்பிட்டு இருக்கிறப்போ உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா இப்போ பிடிச்சி இது பண்ணிவிட்டு நம்ம ஹை ஸ்கூல் லவர் வந்து இப்போ மேரேஜில் வந்து முடியுது அப்படின்னோடனே என்ன ஆமாம் இப்படி ஒரு கண்டெக்ட் நம்ம தயாரிச்சிடலாம், அதை வந்து லைவ் ஸ்ட்ரீமில் போட்டு அதை ஃபேமஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராது, ஹே நீ சூப்பராக தான் மேன் இருக்க அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு யாருன்னா இவளோட ஆப்போசிட்டு ஸ்ட்ரீமர். அவளும் இதை வந்து இவ்வளோ எப்படியாவது கவுக்கணும்னு சொல்லிட்டு அவளும் பிளான் பண்ணிட்டு இருக்கா. இவனோட ஃபர்ஸ்ட் எக்ஸ் லவரோட ஆள் இப்போ கரண்ட் ஆளும் அவள் தான் வந்துட்டு பார்த்தீங்களா மக்களை ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி கொண்டு வந்து லைவ் ஸ்ட்ரீம் போடுறா. பாருங்க மக்களே, நீங்க இத்தனை நல்லதா நினைச்சீங்க, ஆனா லைவ் ஸ்ட்ரீமுக்காக பாய் ஃப்ரெண்டை காசு கொடுத்து வாங்கி உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டா ரொம்ப மோசமானவனா. உடனே லைவ் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆமாம்மா ஒரு பெரிய ஆள் நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா, உங்களை எவ்வளோ நம்பி உங்களுக்குலாம் ஸ்ட்ரீம் பண்ணி காசுலாம் கொடுக்குறோம், இப்படிலாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதில் இருக்கிறவங்களாம் திட்ட ஆரம்பிச்சோன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இங்கே பாரு யார் அப்படி சொன்ன இவரோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உடனே இந்த இடுப்பில் கை போட்டு உடனே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவளுக்கு ஷாக் ஆகிடுச்சு. இல்லை இதெல்லாம் போய் நம்பாதீங்க அப்படின்ட்டு கிஸ் பண்ணி முடிச்சுட்டு இது எப்படி பொய் ஆகும், இவர் என்னோட பாய் ஃப்ரெண்டு, நான் உண்மைதான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னானே லைவ் ஸ்ட்ரீம் மக்களும் ஆமாம்மா யாராவது சும்மா நடிகர்கள் இப்படிலாம் கிஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணிக்கிறாங்க, அப்போ இவங்க கண்டிப்பாக லவ்வர்ஸ் தான் இருப்பாங்கன்னு சொன்னோன்னா இவ்வளோ டென்ஷன் ஆகிடுச்சு. ஏய் நான் சும்மா விட மாட்டேன்டி, எனக்கு முன்னாடி நான் நடிக்கிறியா, உன் நடிப்பு எல்லாத்துக்கு முன்னாடி நான் தோல் உரிச்சு காமிக்கல, நான் யாரும் உனக்கு காமிக்கிறேன்னு அதனால சத்தம் போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. போனால் வெளியே வந்து ஒருத்தன் பார்த்தோன்னே அது யாருன்னா நம்ம ஹீரோவோட பிரதரு, அதாவது ஸ்டெப் பிரதரு. அவங்களோட பாஸ்ட் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்போதான் ரொம்ப புவரில் குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு வந்து அதெல்லாம் சம்பாரித்து படிச்சுட்டு இருந்தார். வந்து அவங்க டப்பால காசு வச்சுருப்பாங்க, அது எம்டியாக இருக்குது, இங்கேயும் எடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அவன் உள்ளே வரான். வந்துட்டு கேட்குறான் என்னடா காசை காணாமா, இது எதுக்கு நீ எடுத்த, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இப்போ எனக்கு இதுக்காக படிப்புக்காக வச்சுருந்த காசுன்னு சொல்லி கற்றுனோன்னே என்னடா உன் காசு என் காசு, எப்போ இந்த வீட்டுக்குள்ள தத்து எடுத்துகிட்டு வந்தாங்களோ அப்போ உன் பொருள் எல்லாமே எங்கள் பொருள், இது என் வீடு, என் வீட்டுக்குள்ளே என்ன பொருள் இருந்தாலும் இது எனக்கு தான் சொந்தம், நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நான் உண்டுலன்னு பண்ணுறேன் பாருன்ட்டு அவன் கோச்சிட்டு போகிறேன். இப்பவும் வந்து பாஸ்டில் இப்பவும் உட்காந்துட்டு யோசிப்பான், உனக்கு இந்த மாதிரி சந்தோஷம் நான் எதுவுமே கிடைக்க விட மாட்டேன்டா, அவளை கரெக்ட் பண்ணி நான் அவளோட பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லூஸு மாதிரி கத்திட்டு போகிறான். இங்கே நம்ம ஹீரோயினும் காரில் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப நர்வஸாக சாரி தெரியாமல் கிஸ் கொடுத்துட்டா ஒரு ஃப்ளோவில் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்து இட்ஸ் ஓகே பரவாயில்ல விடு அப்படின்னா இல்லை என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் அதுதான் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஹே எனக்கு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிஸ்டா, அதெல்லாம் எனக்கு பல கிஸ் தெரியுமா இது அப்படின்னா நம்ம ஹீரோ கதிச்சது என்ன சொல்கிறேன், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்ததை நீ மறந்துட்டியான்னு கிட்டோன்னு அப்போ தான் பழசு ஞாபகம் வருது. இவங்க கிளாஸ் ரூமில் வந்து முன்னாடி உட்காந்துருப்பாங்க, அவர் வந்து பின்னாடி உட்காந்துருப்பாரு, அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ப்ராப்ளம் வந்து காப்பி பண்ணி கொடுப்பாங்க ஆனால் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஓ அவனா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க கிஸ்ஸை விட அவன் கிஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் அவன் நடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி சோகம் முகமாயிருது. அப்புறம் நீங்கள் அவன் வெறும் ப்ராப்ளம் சொல்லி கொடுத்ததுன்னா உனக்கு அவன் மேலே லவ் வந்துச்சு, அவங்க நடந்து எல்லாமே எனக்கு தெரியும், இன்னும் என்னை பற்றி ரொம்ப டீட்டெயில் தெரிஞ்சு வச்சிருக்கப்படியே என் மேலே அப்போவே உனக்கு க்ரஷ்ஷெல்லாம் இல்லை, நீ கூட எனக்கு நிறைய ஹோம்ஒர்க்கு பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்க, வாங்கி கூட பண்ணி கொடுத்துருக்க, ஆனால் எனக்கு நீ ஒரு ப்ராப்ளம் கூட சொல்லி கொடுத்ததே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மேலே கீழே பார்த்துட்டு சிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் தூக்குள்ளே இருக்க மாதிரி வருது. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்து அப்படியே கிஸ் போகக்குள்ளே பார்த்தா டக்குனு முடிப்பு வந்துருச்சு, நோன்னு தள்ளி விட்டு எதிர்ச்சிடுறாங்க. அட்டடா என்னடா இப்படி ஒரு கனவு, இந்த மாதிரி கனவு ஏன் தான் அவன் வச்சு வருது, ரொம்ப தப்பு பண்ணுறான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ காலிங் பில் அடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருக்காரு. வா ஆனால் இவ்வளோ நேரமாக வந்துட்டா, லைவ் ஸ்ட்ரீமுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கே, வேலைன்னு சொன்னா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோ மேலே கீழே பார்க்குறாரு. என்ன இப்படி பார்க்கணும், நம்ம ஹீரோ கீழே பார்த்தா ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி ஆக்குப்படியாக இருக்குது, நைட் ட்ரெஸ்ஸோடு வந்துட்டாங்க. ஐயோ அப்படின்ட்டு ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ உள்ளே வந்துடுறாங்க. இவங்க ஓடி போய் உள்ளே உட்காந்தோன்னா ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க அசிஸ்டன்ட் பேசுகிறாங்க, மேடம் நீங்கள் நேற்று பண்ணது ரொம்ப பாப்புலராக இருக்குது, உங்களை பற்றி எதாவது பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ லைவ் ஸ்ட்ரீம் போனால் கரெக்டாக இருக்கும், சீக்கிரம் போயிருங்க, அப்போ தான் நம்மளால் சமாளிக்க முடியலட்டு மற்றவங்க மேலே வந்துடுவான்னு சொன்னோன்னா ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப தான் இந்த வெள்ளை சட்டை இருக்குது, இந்த வெள்ளை சட்டையை யூஸ் பண்ணி 2 பேரும் ஒரே கப்பலாக பேராக இருப்போம், நல்லா கிளிக் ஆகுன்னு சொல்லிட்டு சட்டை போட்டு போகிறாங்க. ஹீரோயினோட லவ்வரையும் இப்போ இந்த வில்லையும் காமிக்கிறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மேம் உனக்கு நீ யார் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கியோ அவங்களுக்கு வேற ஒருத்தங்க மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன சொல்கிறீங்க பாரு அவங்களோட கிஸ்ஸிங் வீடியோன்னு சொல்லி காமிச்சோன்னா என்ன விடியுது அப்படின்னு அந்த பையன் வந்து ரொம்ப பதட்டமாயிடுறான். அவங்க 2 பேரும் ஃபேக்குன்னு எனக்கு தெரியும், அவள் அதுக்காக நடிக்கிறான், ஆனால் உன்னை விட அவன் பெட்டராக தான் இருக்கான்னு நினைக்கிறேன், இன்னி அவன் கூட என்னை கம்பேர் பண்ணுறியா, நான் ஒரு சிஇஓ ஆக போகிறேன்,
அவன் எனக்கு மேட்சா, இவளுக்கு நான் தான் தகுதியானவ, எப்படியோ இருக்கட்டும், எனக்கு வந்து இவளை வந்து கீழே தள்ளணும், அந்த இடத்துல இவங்க 2 பேரும் ஃபேக் கப்பலில் நிரூபிக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம், நீ அதுக்கு முன்னாடி எனக்கு பாய் ஃப்ரெண்டாக நீ நடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறக்கு போயிட்டா லைவ் ஸ்ட்ரீமுக்கு. இவன் வந்துட்டு யோசிக்கிறான், நீ எனக்கு மட்டும்தான் ஒன்று, நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணுறான். லவ் பண்ணுறப்ப வேற ஒருத்தி கூட அஃபர் வச்சுக்கிட்டு இவளை விட்டுட்டா, இப்போ இவ தான் வந்து ஏற்றுக்கணுமா? நம்ம ஹீரோ மேலேருந்து கீழே பார்த்து, ஏய் பேண்ட் எங்கப்பான்னு கேட்குறான். என்ன பேண்ட்டா? இதுதான் ஃபுல் ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ஸில் தான் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் இருக்க போகிறோம், புரியுதா? அதுக்கு கொஞ்சம் ரிஹர்சல் பண்ணுவேன், பண்ணலாமா? அதில் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டுன்னு, நீ என்னம்மா இதுக்கே இப்படி நர்வஸ் ஆகிற, இன்னும் காதில் சிவப்பு கலர் ஆகிடுச்சு, ஆமாம் உனக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன், ஆரம்பத்துலேருந்து நீ ரொம்ப சிங்கிள் தான் போலையே அப்படின்னு ரொம்ப அவங்க கிண்டல் பண்ணால் நம்ம ஹீரோ கோவம் வந்துச்சு. உடனே பிடிச்சி இழுத்து அங்கே உட்காந்து மடியில் உட்கார வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு இப்படி ஆட்டு படப்படன்னு நடிச்சுக்க ஆரம்பிச்சிருது. என்ன பண்ணுற? இல்லை உன் காது, ஹீரோ சொல்கிறாரு, உன் காது கூட ரொம்ப ரெட்டாக இருக்குது, ஹார்ட் பீட் ரொம்ப கிட்ட கேட்குது போலையேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போகிறாரு. நம்ம ஹீரோ போதும் இதான் ரிஹர்சல் முடிஞ்சு, ஹீரோயின்ட்டு போய் ஓடி போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு, ஆஹா என்னப்பா என் ஹார்ட் இப்படி துடிக்குது, தப்பே, நாங்கள் 2 பேரும் நடிச்சுத்தான் இருக்கோம், ரொம்ப தப்பு, அவன்கிட்ட விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் ட்ரெஸ் பார்க்க சொல்லியிருப்பாங்க. போய் நம்மளோட ஸ்டோரில் இருக்க ட்ரெஸ்ஸை பாரு அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோ அங்கே போய் இருப்பார். கூப்பிட்டோன்னே போகிறாங்க. இன்னும் இதெல்லாம் ட்ரெஸ்ஸான்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமாம் இது எல்லாமே நியூ ட்ரெஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் தெரியுமா, என்னோடய பாய் ஃப்ரெண்ட்ஸு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே இதில் தான் பார்ப்பாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன பாய் ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு இன்னும் எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. எனக்கா ஒரு 20 30 நிறையா இருக்கும், இதுக்கு முன்னாடி நிறைய ஷோ பண்ணியிருக்கல, அவங்க எல்லாமே எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீயே சொல்லு, இவ்வளோ அனுபவம் இல்லாட்டி என்னால் எப்படி இந்த அளவுக்கு இருக்க முடியும்? அந்த அனுபவம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், நம்ம சர்வ சாதாரணமாக நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு கோபம் வந்துடுது. என்ன 20ஸ்லேருந்து இப்படி தான் இருக்கேன், ஆனால் ஒரு டைம் கூட 6ல் யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு எச்சா கோவம் வந்துடுச்சு. சரி இரு உனக்கு நான் போய் ஜூஸ் கொண்டு வரேன்ட்டு போய் கொண்டு வந்து கொடுக்குறா. நம்ம ஹீரோ அப்படியே ஜூஸ் அப்படியே கையிலே உடச்சிட்டாரு. நம்ம ஹீரோயின் கதிச்சியாச்சு. என்னாச்சு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டேன்னா, உனக்கு இதெல்லாம் விளையாட்டாக இருக்கா, இவ்வளோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உனக்குன்னு கோமா கிட்டேன்னா, ஹே நம்ம 2 பேரும் வெறும் எம்ப்ளாயீஸ் தான், எதுக்கு இப்படி இது பண்ணுறா, நான் சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் சொன்னேன்னு ஹீரோ டப்புன்னு கட்டி பிடிச்சி கோமா, இதெல்லாம் ஃபன்னுக்காக நீ என்கிட்ட நீ பொய் சொல்லுவியான்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல. சாரின்ட்டு சரி வா டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக லைவ் ஸ்ட்ரீமுக்கு போகிறேன்னா, ஹாய் பேபிஸ் குட் ஈவினிங் சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ரீசெண்டாக என்னோடய பாய் ஃப்ரெண்டை பற்றி தான் நிறையா கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. இட்ஸ் ஓகே, உங்களுக்கு அதில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கமெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருது. இவங்க சூப்பர் லைவ் ஸ்ட்ரீமர்ப்பா, கண்டிப்பாக அப்படிலாம் இருக்காதுப்பா அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும், இவங்க வந்து எப்படி மென்னு ரெடியூஸ் பண்ணுறது நமக்கே பாடம் கற்றுக் கொடுக்குறா, கண்டிப்பாக கிஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கேவலமாக இருக்கும், இது ரொம்ப ஃபேக்கு, கண்டிப்பாக எவிடன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அப்போ இன்னும் கமெண்ட்ஸ் வந்துடுது. அப்போ இந்த வில்லி இருக்கால அவளும் மெசேஜ் பண்ணா, அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணாங்க, நிறைய நடந்திருக்கு, இவ வந்து ஒரு காஃபி ஷாப்பில் மேலாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், மேல் மாடலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், இவங்க ரொம்ப மோசம், அவன் ஃபேக்காக நடிக்க ஆரம்பிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறேன். ஓகே நிறைய பேர் நிறைய பேசுகிறீங்க, அண்ணங்கிட்ட நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன், உங்கள் பாய் ஃப்ரெண்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் வா அப்படின்னாங்க. போய் ஹீரோ கூப்பிட்றாங்க. அவங்க நிறைய பேசுவாங்க, எதையுமே நீ மனசில் வச்சுக்காத, அவங்க வார்த்தைகளை மனசை கொண்டு போகாத, ரொம்ப ஹேட் பண்ணாலும் அவன் வெரி சாரின்னு சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே கூப்பிட்டு வந்தோன்னே இவ தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்கன்னு சொன்னேன்னா எல்லோரும் ஹாய்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிறாங்க. அதே அவங்க கமெண்ட் பண்ணுறாங்க, சரி பாருங்கப்பா ஸோ ஸ்வீட், இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கான்லாம் சொல்கிறாங்க. கையை பிடிச்சிக்கிட்டு நான் எவ்வளோ கேரிங்காக கை பிடிச்சிக்கிறோம். அந்த பொண்ணு கை பிடிச்சி ஒரு ஷர்க்கிங் வருது பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க உண்மையிலே ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க. நம்ம எப்படி மற்றவங்களுக்குலாம் எப்படி சொல்ல வந்துச்சு, அந்த பொண்ணு வந்து ரொம்ப உண்மை தான் சொல்லுது, நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, அவன் கண்டிப்பாக ரியல் கப்பல் தான் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வில்லனுக்கு வந்து கோவம் வந்துடுது. அவன் வந்து கோவம் பேசுகிற, கண்டிப்பாக உங்கள் 2 பேரையும் நான் பிரிப்பேன், உனக்கு தெரியலையா, ஹை ஸ்கூல்லேருந்து நான் தான் உன்னோட லவ்வரு, எல்லா ஹை ஸ்கூல் மேட்ஸுக்குமே தெரியும், நீ டெஸ்ட் பண்ணி பார்க்குறியா, ஆமாம் இவன் சொல்கிறது எல்லாமே போய், எங்கள் ஹை ஸ்கூல் கிளாஸ்மேட்டுக்கு எல்லாமே தெரியும், இவன் வந்து அந்த கிளாஸ் ரூம்லேயே ரொம்ப அழகான மாடல், இவனுக்கு இவன் மேலே இன்ட்ரெஸ்டே இருக்காது, அப்புறம் எப்படி நாங்கள் நம்புறது, இவன் நடிக்க தான் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை, அப்போ வந்து அவளுக்கு வேறு பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, என்னால் அவளை கண்டுக்கவே இல்லை, ஆனால் நான் அவன் மேலே க்ரஷ்ஷாக தான் இருக்கேன், இப்போ வந்து அவள் வந்து பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்து நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டான். அவங்க 2 பேரும் முக்கியமாக சண்டை போட்டே இருக்கா. அவன் வந்து சொல்கிறான், நீ வந்து ரொம்ப கேவலமானவன், உனக்கு நான் தான் வில்லன்காரன், உனக்கு நான் தான் ரொம்ப பொருத்தமாக இருப்பேன், ஒழுங்காக அவனை விட்டு போட்டு வந்துருன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம ஹீரோனுக்கு சொல்கிறா, இங்கே பாரு நீ என்ன பண்ணாலும் என்னை இது பண்ண முடியாது, நீ நல்லா லைவ் ஸ்ட்ரீமில் நல்லா நல்லா தெரிஞ்சிருக்க, இன்னும் போய் நிறைய கற்றுக்கோ, அப்போ தான் போர் திறமையை கற்றுக்கிட்டா தான் இன்னும் திரும்ப வந்து எங்களை அட்டாக் பண்ண முடியும் சொன்னோன்னே அவனுக்கு வந்து கடுப்பாயிடுச்சு. கண்டிப்பாக உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிற, ஃபோனை தூக்கி போட போகக்குள்ள அந்த வில்லிக்காரி கவலைப்படாத, நாளைக்கு கிளாஸ் ரீயூனியன் இருக்குது, அப்போ அவளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா அவன் ரிலாக்ஸ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு வழியாக
லைவ் ஸ்ட்ரீம் முடிஞ்சிருச்சு. வாவ்! நீ சூப்பராக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்ட, செம்மையாக பண்ண தெரியுமா? ஆனால் நீ பண்ணது பார்த்தா உண்மையிலே என் மேலே க்ரஷ்ஷாக தான் இருக்கும் போல எனக்கு. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சொன்னில்ல அதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் ஹீரோயின் யோசிக்கிறாங்க. சூப்பராக பண்ணுறான், உண்மையிலே பாஸ்க்காக தான் பண்ணேன்னா இன்னும் நம்ம மேலே க்ரஷ்ஷாக இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அப்புறம் உனக்கு வீடியோ எடிட் பண்ண தெரியுமா நம்ம ஹீரோயின் கேட்டோன்னே, எடிட் பண்ண தெரியுமே. அப்போ என்னோட அசிஸ்டண்ட் வந்து ஊருக்கு போயிட்டா, நீ எனக்கு வீடியோ எடிட் பண்ணி தெரியா? கண்டிப்பாக முடியாது, அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். என்னோடய காஃபி ஷாப்பில் என்னோடய வேலை பாதிக்கப்படும், நான் ஏற்கனவே தங்கியிருக்க இடத்துக்கு போகிறதுக்கு 5 மணி நேரம் ஆகும்னா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்னது 5 மணி நேரமா? அப்போ கிராமத்து பகுதியாக தான் இருந்தால் தோணும். அப்போ இவன் என்ன பண்ணலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேயும் வேலை பார்த்து நம்மக்கிட்டே வேலை பார்க்கணும், ஒரு ஐடியா பண்ணலாம் சொல்லிட்டு சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். இது என் வீட்டுக்குள்ளே இருக்க இன்னொரு மாடல் பெட்ரூம், இங்கே நீ வந்து தங்கிக்கோ, உனக்கு பிரச்சனையே இல்லை, அந்த டைமும் வேஸ்ட் ஆகுது, வீடியோ எடிட் பண்ணதுக்கு ஓகே டன், நாளைக்கே நான் ஷூட் பண்ணிக்கிறேன். என்ன உடனே சொல்லிட்டா? அப்போ என்ன டெய்லியும் பார்க்க உனக்கு அவ்வளோ ஆர்வமா நம்ம ஹீரோயின் கேட்டோன்னா, அதில் இல்லை, என்னோடய ரூம்மெண்ட்டை ரொம்ப நாய்ஸி, ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாள், அதனால். அப்படியா, நான் கூட எனக்குன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்து சிரிச்சுட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் அப்பாடான்னு சொல்லிட்டு படுக்கக்குள்ளே பார்த்தா திரும்ப அதே கனவு. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை ரொம்ப நெருக்கமாக அவங்கள வந்து டச் பண்ணுற மாதிரி வந்தோன்னே, தள்ளிப்போ இன்றைக்கி வந்துட்டேன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டா கனவு வந்து உட்கார்றா. ஓ மை காட், திரும்பவும் நான் வந்துட்டேன், கனவு வந்துடுச்சா, எனக்கு இப்படியே தான் வருது, தப்பே, ரொம்ப ரொம்ப தப்புன்னு பார்க்குறப்ப திரும்ப காலிம்பு அடிக்குது. வந்து பார்த்தா நம்மளோட ஹீரோ வந்துட்டாரு. இவ்வளோ நேரமாக வந்துட்டியா, சரி வான்ட்டு பார்த்தா கையில் ஏதோ திங்ஸ் வச்சுட்டு இந்த திங்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா அது ரொம்ப கசமசான திங்ஸ் போல். சரி இது ஒரு டாய், என்னோட நைஸ் வந்து போன டைம் வந்து விட்டுட்டு 5 வயசு தான் இருக்கும், அவன் விட்டு போயிட்டா அப்படின்னா. அப்படியா, அதோட சார்ஜர் பண்ணி இருந்தா அதுவும் அங்கே தான் இருந்துச்சு கொடுத்தோன்னா. ஆமாம்மா நாளைக்கு பார்ட்டி இருக்குல்ல, அதனால சார்ஜ் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போயிட்டா. நம்ம ஹீரோ நாளைக்கு கிளாஸ் ரீயூனியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அதுக்குள்ளே ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிக்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் ஒரு ஷாப்பில் நிற்கிறாங்க. ஹீரோக்கு வந்து ப்ரோக்ராம் நல்லா சூப்பராக போனதுனால இதை கிஃப்ட் வாங்கலாமான்னு யோசிக்கிறப்போ வாட்ச் வாங்க வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயின் வில்லியோட அம்மா வந்திருக்காங்க. வந்துட்டு இவ்வளோ ஓவராக டீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆளுங்க இந்த ஷாப்புக்கு வந்தால் இந்த ஷாப்புக்கே அசிங்கம், இந்த ஷாப்போட ரெப்புடேஷனே போயின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வந்து அந்த உள்ளாடைகளில் விற்று கீவலம் நடந்துட்டு இருக்கா, கூடவே பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கேள்விப்படுத்துறானே. நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா, அவளை பார்த்துட்டு நான் பரவாயில்ல, ஆனால் நீ லவ்வருன்னு தெரிஞ்சு நீ அவன் கூட சுற்றிக்கிட்டு இருந்த, நீ எவ்வளவான கேவலமான பொண்ணு, அடுத்தவனோட ஆளை மைக்கி இழுத்துக்கிட்டே உன்னையில என்ன சொல்கிறதுன்னு சொன்னோன்னே உங்கள் அம்மா கோந்துருச்சு, இப்படிலாம் பேசுகிறேன்னு சொன்னோன்னே நான் பண்ணுறேன் அதே தான் உன் பிள்ளையும் பண்ணுறா, அது உனக்கு தப்பாக தெரியல, என்னை பார்த்தா உனக்கு தப்பாக தோணுதா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிற கோவம் வந்து அடிக்க போகிறான். அவள் அடிக்க போகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவர் வந்து தடுத்துட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு நீயும் வந்துட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் அவன் மேலே கை வைக்காத அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் வந்து அவனை பார்த்துட்டு முறைச்சிட்டு நீ வந்து தடுத்துட்டா இது பண்ணிடுவான்ட்டு தனி தூக்கி அவன் மேலே மூஞ்சில் ஊற்றிட்டு போங்கடா வந்துட்டு சொல்லிட்டு அவள் போயிடுறா. நம்ம வெள்ளிக்காரி வந்து கோவம் அவனை பார்த்துட்டு என்ன ஹீரோயினை காப்பாற்ற ஹீரோ வந்துட்டு ஆமாம் நான் ஹீரோ தான், அவகிட்ட நீ இப்படி நடந்துக்க கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவனும் போகிறான். போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஆர்டர் பண்ண அதே மாதிரி வாட்சை வந்து அவனுக்குன்னு வாங்கிட்டு போகிறான். இது எல்லாமே ஹீரோ அங்கன்னு வந்து பார்த்துட்ருக்காரு. நடந்த அது எல்லா விஷயமே அவருக்கு தெரியும். அப்போ தான் கிளாஸ் ரீயூனியனுக்கு நம்ம ஹீரோயின் வந்தாச்சு. வந்து பார்த்தா எக்ஸ் லவ்வருக்கும் ஃப்ரெண்டுக்கும் இடையில மட்டும்தான் கேப் இருக்குது. அங்கே வந்து உட்காந்து நீனும் ஹஸ்பண்ட் கூட உட்கார்லையா, என்னது ஹஸ்பண்டா, ஆமாம் ஸ்கூல்லேருந்தே இவ தானே இவன் லவ்வர்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பழசு ஞாபகம் வருது. அப்போ வந்து இவனை வந்து லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்த சமயத்திலேயே இவன் கூட அஃபேர் வச்சிருப்பா, ரெண்டு கட்டி பிடிச்சிக்கிறது வந்து பார்த்துருப்பாங்க. அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போது நம்ம ஹீரோயினை பார்த்து அவன் வந்து ட்ரிங்க் பண்ணி கேட்டதுக்கு குடிடா இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதுக்கு எல்லாமே போகலான்ட்டு புலம்பிட்டு குடிச்சிடறான். அப்போ தான் வந்து அங்கே இருக்க எல்லாருமே ஹீரோ பற்றி பேசுகிறாங்க. ஆமாம் நான் ப்ரோக்ராமில் பார்த்து நீ அவன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போலியே, அவன் எவ்வளோ மோசமான ஆள் தெரியுமா, அவன் ஒல்லையான்னு சொல்லி கேட்டிருக்கிறப்போ இந்த வில்லன்கர் என்ன பண்ணுறான், அந்த ஹீரோயினோட எக்ஸில் அவன் சொல்கிறான் அவன் ரொம்ப மோசமானவன், டாகு கேட்டுக்கிட்ட கூட ரொம்ப மோசமாக நடந்துப்பான், ரத்தத்தை வச்சு அவன் ரொம்ப இது பண்ணுவான் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே அவன் கொஞ்சம் கூட அவனுக்கு அறிவே இல்லை, கிளாஸ்லேயே அவன் வந்து அழகான பையன் எல்லாரும் அப்படியே சுற்றுவாங்க, நீ சுற்றுனே நினச்சி ஆனால் அவங்ககிட்ட இந்த அளவு கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்போ இதெல்லாம் நம்ம ஹீரோ வில்லன்னு கேட்டிருப்பாரு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா அந்த ஹீரோ இருக்கிறது வந்து ஒரு தத்தெடுத்துக்கிட்ட பையன். ஆனால் அவங்க ஒரிஜினல் பையனுக்கு வந்து எனக்கு கண்டாலே பிடிக்காது. அவங்க அப்பாட்ட வந்து மார்க்கு காட்டலான்ட்டு வருவான். அவங்க அப்பா வந்து அவனோட மார்க்கை மட்டும் பார்த்து சந்தோஷமாக சொன்னான்னா இவனை வந்து பார்க்கவே மாட்டார். இவன் வந்து பார்த்து இவனோட மார்க் அதிகமாக தான் எடுத்திருப்பான். அந்த பேப்பரை கிழிச்சு போட்டு போகிறோன்னா வீட்டில் போய் பாத்திரம் தைச்சிட்டு இருப்பான். வந்து காம்பஸ் வச்சு கையிலே குத்திடுவான். அவன் கண்டுக்காம வேலை செய்ய 2 டைம் 3 டைம் குத்திட்டே இருப்பான். அப்பவும் மனசாரி அவன் கண்ணிலேருந்து கண்ணீர் பார்த்ததுக்கப்புறம் தான் போவான். அந்த டைமில் வந்து சரி நாய்க்காவது சாப்பாடு வைக்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தப்போ அந்த நாய்க்கு வச்சுட்டு இருப்பான். அடுத்த நாள் அந்த நாயை வந்து சாப்பாடு வச்சு கொஞ்சிட்டு இருப்பான்.
அப்போதான் வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பான். அடுத்த நாள் இவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த நாயை கொன்று போட்டு வந்து கொடுத்துருப்பான். அதை பார்த்தோன்னா அவனுக்கு ஃபீலிங் ஆயிடும். அதான் நினச்சி பார்த்துட்டு இருக்கானா. இங்கே வந்து அவள் பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் கோவச்சில நிறுத்துறீங்களா? யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பிடுவீங்களா? நீ அவனுக்கு தப்பு சொல்றியா? நான் இருக்கக்குள்ளேயே இன்னொரு பொண்ணு கூட நீ அஃபேர் வச்சிருந்த, நீ நல்லவன், அவன் கெட்டவனா? நான் என் கண்ணால பார்த்தேன், ஏன் நம்ப மாட்டேங்குது, இந்த ஃபோட்டோ இருக்கு பாரு அப்படின்னு சொன்னானா, ஆமாம் நானும் தான் கண்ணால பார்த்தேன், அவன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதை நானும் தான் கண்ணால பார்த்தேன், நீ சொல்ல நம்பிடுவேனா? அவருக்கு எல்லாரையும் பார்த்துட்டு இங்கே பாருங்க, யார் என்ன சொன்னாலும் லூசு மாதிரி நம்பிட்டு இருக்காதீங்க. ஃபோட்டோ ஆதரவு நம்ம முக்கியமே கிடையாது, நம்ம அவளஜிக்கு நம்பிக்கை தான் முக்கியம். உங்க கூட வந்த பார்த்தியா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பீரை குடிச்சிட்டு நீங்கள் யாருமே தேவையில்லை போங்கன்ட்டு போகிறா. நம்ம ஹீரோ வந்து அப்படியே தண்ணி நின்றுக்குவார். வெளியே வந்து பிடிச்சிட்டுவார். வில்லன்காரை வந்து பிடிச்சிட்டு, ஏன் இப்படி பண்ணுறதுக்கு, நீ போடா என்கிட்ட வராத, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, ஏன் இப்படி பண்ணுற, ஸ்கூல் டைமில் என்னென்ன லவ் பண்ணேன், இப்போ எதுக்கு திரும்ப அவங்ககிட்டயே போயிட்டேன்னு சொல்லி கோமா கேட்டேன்னா, உன்னால தான் எனக்கு ரிலேஷன்ஷிப் மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு, என் கண்மொழியை அஃபர் வச்சுக்கிட்டே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, என் லைஃப்பில் இல்லவே இல்லை, உன்னை பார்க்கவே நிறுவல போ. ஆனால் அவன் ரொம்ப மோசம், அவன்கிட்ட போகாத, டே அவனை பற்றி நீ பேசாத, அவனை பற்றி பேச எனக்கு எந்த தகுதியுமே இல்லைன்னு திரும்ப கிட்ட வரப்போ நம்ம ஹீரோ தடுத்துட்டு வர, ஒழுங்க போ, அவளை டச் பண்ணாத, அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொன்னா, உன் கேர்ள் ஃப்ரெண்டா, இங்கே பார்த்தியா இந்த வாட்சாவது எனக்கு கிஃப்ட் பண்ண, ஒழுங்கு அவள்கிட்ட கூடதுக்கு, அந்த வாட்சோட கதை எனக்கு தெரியும், அங்கே அந்த வாட்சை நீ தான் வந்துட்டு எனக்கு தெரியும், ஒழுங்காக இங்கேருந்து போறியா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுவான். ஹீரோ இங்கே இருந்துட்டு அவன் வந்து கோமா திட்டுவா, என்ன அவனை தப்பாக பேசிட்டியா, அவனை தப்பாக பேசக்கூடாது, நீ ஒழுங்காக இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்டி விட்டு நம்ம ஹீரோக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவார். கூட்டிகிட்டு வந்து அவளை படுக்க வச்சுட்டு வெயிட் பண்ணி தண்ணி கொண்டு வர, இல்லை நீ போகக்கூடாது, ஒழுங்காவா, திரும்ப கனவுல டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, என்னது கனவுல நான் வரேன்னா, ஆமாம் என்ன இப்படி கேட்குற, நீ கனவுல ரொம்ப இன்டிமேட்டாக இருப்பில்ல, இன்னைக்கு எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கிறதுக்கு, கனவுல வந்து இன்டிமேட்டாக இருப்பேன், அப்படி என்ன பண்ணுவேன், இங்கே பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்புறம் மூஞ்சி கண்ணு மூக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது, இன்னைக்கு நீ ஒரு மாதிரி சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வாழ்ந்துட்டு, ஆனால் உன்னை எனக்கு பிடிக்காது, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்னாலே பயம், அதனால நீ கிட்ட வரக்கூடாது, நான் ஹேட் பண்ணுறப்போ அப்படின்னா நம்ம ஹீரோக்கு வந்து எல்லாமே புரிஞ்சுது, அவளுக்கு வந்து நம்மளை பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த பழைய காலத்துலேருந்து நம்மளை அவளை வர முடியலன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுறது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்த நாள் ஹீரோயின் வந்து தூங்கி எந்திரிச்சு வெளியே வராங்க. நம்ம ஹீரோ வந்து சமைச்சிட்ருக்காரு. இவனுக்கு ஹேங் ஓவர் மருந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த அதை குடி, நீ குடிச்சது சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னோன்னே, இவ்வளோ நல்லதாக பண்ணிட்டானே, ஒரு வேலை நம்ம மேலே அன்பா இருக்காது காசுக்காக தான் பண்ண, நம்ம கொடுக்குற சம்பளத்துக்காக தான் பண்ணான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறா. அப்போ ஃபோன் வந்தால் ஃப்ரெண்டு பேசுகிறா. உடனே ஸ்பீக்கர் ஆயிடுது. ஏய் நாளைக்கு நிறைய பேபி நம்ம பார்க்க போகிறோம், நீ வந்து அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாத்துக்கூடயும் நம்ம டேட் பண்ணி அடுத்த ஷோக்கு புத்தல் கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூப்பிட்டோன்னே எனக்கு ஷையாக போயிடும். ஐயோ இவன் முன்னாடி இப்படி ஆயிடுதே அப்படின்னு சொன்னோன்னே வந்து கேட்குறேன்னா, நாளைக்கிட்ட டேட்டிங் போகிறேன்னு கேட்டு, ஆமாம் இதுக்கிட்ட நான் உங்கள்கிட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், எனக்கு இதே விஷயம் தானே அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ சொல்லுவார், நம்ம கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் நீ டேட்டிங் பண்ணக்கூட ரூல்ஸ் இருக்கா இல்லையானதுக்கு, இங்கே பாரு அது உனக்கு மட்டும்தான், அது எனக்கு இல்லை, எனக்கு அங்கே டேட்டிட்டு போய் நான் அடுத்து என்ன பண்ணணும்னு நான் பார்க்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்த்து நான் ரெடி பண்ணணும்ல, போகிட்டு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு முகத்தை பார்த்த ஃப்ளஷ்னஸை பார்த்துட்டு, என்ன நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன் டே ஸ்லீப் பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க குடிச்சிட்டு தண்ணியை துப்பிட்டு, என்னடி இப்படியெல்லாம் கேட்குறேன், இல்லை அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி தான் இருக்குது அதனால் கேட்டேன், அதெல்லாம் இல்லை என் மனசு என்னமோ அவங்ககிட்ட அழைப்பாயுது, அவனை பற்றின கெட்ட கனவெல்லாம் வருதுன்னு சொன்னேன்னே, என்னடி புதுசாக சொல்கிறேன், ஆமாம் அவன் கிட்ட இருக்கிறங்காட்டி அவன் பாடி மேலே எனக்கு லஸ்ட் வந்துருச்சுன்னு சொன்னேன். ஆச்சரியப்படுற, ஏய் சூப்பர் தெரியுமா, அப்போ அவங்க கூட பிளான் போட்டுற வேண்டியதா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் ரொம்ப வருஷமாக சிங்கிளாகவே இருந்துட்டல, அதனால என் மனசு ரொம்ப தடுமாறுது, அதை பார்த்து நான் உங்கள்கிட்ட என்னென்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மீட்டிங் முடிஞ்சிட்டு அப்புறம் பார்த்தா இவங்க ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் பிரதரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது நீங்கள் அங்கேயே வச்சுட்டு போயிட்டீங்க, இது என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, அப்புறம் இவள் வந்து என்னோட லவ்வரு, இவளோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஆள் வேணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டே இருக்கா, அதுக்காக நான் அந்த பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து 20s இருந்தால் போதும் பசங்க அப்படின்னு சொன்னோன்னே முறைக்கிறான். ஐயோ சாரி பிரதர், நீங்களும் 24 ஏஜ் தானே, உங்களை மாதிரி ஹேண்ட்ஸம்மாக சூப்பராக ஆள் வேணும், நான் இந்த அளவுக்கு கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் முறைச்சிட்டு அவங்க இருந்து போயிடறான். வீட்டில் ஹீரோயின் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோ வராரு. இவங்க டேப்லெட்டை வந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோட்ட கேட்டோன்னா, ஆமாம் எனக்கு கொஞ்சம் உடம்பு வந்து ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்காக தான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னோடனே ஹீரோ சொன்னோன்னே, ஹீரோயின் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, அது வந்து லைவ் ஸ்ட்ரீமை பாதிக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு 2 பேர் டின்னர் சாப்பிட போயிடறாங்க. சாப்பிட்றப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த கழுத்துட்டு இருக்க அந்த மார்க்கெல்லாம் பார்த்துட்டு, சரி கேர்ள் ஃப்ரெண்டு
வந்துடுச்சோன்னு நினச்சிட்டு சொல்கிறாங்க, இந்த ஷோ வந்து கிளிக் ஆனால் நம்ம 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணலாம், இல்லை 6 மந்த்லேயே நீங்கள் வந்து போயிடுங்க, உங்களோட டேட்டிங் வாழ்க்கை பாதிக்காதுல அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிடுச்சு இங்கே இருக்கிறதான்ட்டு. இது வேறு எதுவும் இல்லை, நேற்று நான் பிக்கப் பண்ண வந்தேன்ல, அப்போ நீ போதையில் என்னை கடிச்சு வச்சது இதெல்லாம் ரொம்ப க்ளோஸாக வந்து பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு ஐயோ ஐ எம் வெரி வெரி சாரி, அது நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன்னா அப்படி ஆயிடுச்சு சாரி அப்படின்னோடனே, இல்லை எனக்கு வந்து அதுலேருந்து ஒரு மாதிரி ஷிவரிங் ப்ராப்ளம் வந்துச்சு, நீ வந்து என்னை ஹக் பண்ணங்கிட்டு தான் எனக்கு சரியாக போச்சு அப்படின்ட்டு. ஓகே இனிமேல் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணுறேன், ஓகேவா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமாளிச்சுட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டா. லைஃப் ஸ்டீம் முடிச்சுட்டு சரி ஹீரோயின் வந்து பார்க்கலான்னு பார்த்தா அன்றைக்கி வந்து அதே ப்ராப்ளம் மாதிரி ஹீரோ அப்படியே எந்திரிக்க முடியாமல் துடிச்சிட்டு ஹீட்டிங் ப்ராப்ளத்தில் துடிச்சிட்டு பார்த்தோன்னா ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டா. என்னாச்சுன்றதுக்கு அதே ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கட்டி பிடிச்சேன். நம்ம ஹீரோக்கு அதிர்ச்சி ஆகிடுது, உடனே கம்மியாகிடுச்சு. நான் ஹக் பண்ணிக்குவான்னு கேட்குறாரு, ஹக் பண்ணிக்குவேன், நல்லா இருக்கமாக ஹக் பண்ணிக்கிறாரு, கரண்டும் போயிடுது. இப்போ ரிலாக்ஸ் ஆகு, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. ஹீரோ இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நல்லா இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்போ 2 பேரோட ஹார்ட் பீட்டு ரொம்ப வேகமாக துடிக்குது. ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் 2 பேர் யோசிக்கிறவங்க ஹார்ட் பீட்டு வேகமாக துடிக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அது ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அடுத்த நாள் ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டை பார்த்துட்டு சொல்கிறா, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, என்னாச்சு, ஒரு மாதிரி சோகமானதுக்கு. நான் அவன் மேலே லவ்வில் விழுந்துட்டேன். என்னது உன்னோட டெம்பரரி பாய் ஃப்ரெண்டுன்னு கேட்டதுக்கு ஆமாண்ணா, சூப்பர், என்கிட்ட சொல்லவே இல்லை எனக்கு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் வந்துச்சு. இங்கே பாரு, எல்லா ஆக்சிடெண்ட்டுமே கடவுள் நமக்கு கொடுக்குற சான்ஸ் தான், இதை மிஸ் பண்ணாமல் உடனே லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடு அப்படின்றதுக்கு. இல்லை எனக்கு இது ரொம்ப இதாக தெரியுது, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு என் மேலே ஆர்வம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் நம்மக்கிட்ட லவ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவளுக்கு நிறையா அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஹீரோ அடிக்கடி அந்த மில்கை வந்து குடிச்சிட்டே இருப்பார். அது வந்து அவன் தம்பி வந்து ஃபோன் பண்ணி கேட்ப, எதுக்கு இவ்வளோ மில்க்கு வந்து வச்சுருக்கீங்கன்றதுக்கு அவர் யோசிக்கிற, இதை வச்சு தானே நான் என்ன பிளான் பண்ணி ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அதை விட்டுருவார். அப்புறம் அந்த கிஃப்ட்டை வந்து ஹீரோ தானே கொடுத்தோன்னு, ஓ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்து வாட்ச் எடுத்து கட்டுறா. நம்மளோட ப்ரோக்ராம் சூப்பராக போனாடி, உனக்கு நான் கொடுக்குற கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னு ரொம்ப பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் நாளைக்கு வாட்டர் பார்க்குக்கு நான் போகணும், அங்கே போய் நிறையா ஃபேன்ஸ் வருவாங்க, அவங்கள பார்க்கணும், அடுத்ததுக்கு சூடாடி நான் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறப்போ நம்ம ஹீரோவுக்கு இதாகிடுது. சரி என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு, சரி நீ எனக்கு கொடுத்துருக்க கிஃப்ட் கொடுத்துருக்க, நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினிட்டு வருவாங்க. இப்போ போய் குடிக்கிறதா அப்படின்றதுக்கு, ஆமாம் இப்போ குடிக்கலாம், நம்ம பாட்டி என்ஜாய் பண்ணிட்டு 2 பேர் குடிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து 1 டம்ளர் தான் குடிக்கிறாங்க, இவர் 1 டம்ளர் தான் குடிக்கிறாரு. திரும்ப ஊற்றி குடிக்கிறதுக்கு இல்லை நாளைக்கு நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகணும், பார்ட்டிக்கு போகணும், அதனால் வேண்டான்ட்டு போயிடறாங்க. ஹீரோ ஐயோ இவளை எப்படியாவது குடிக்க வச்சு அங்கே போக விடாமல் பார்த்தா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு பண்ணுறப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த குடிக்கிறதுக்கு வந்து அந்த ஹேங் ஓவர் மருந்து பண்ணி வச்சுட்டு ஹீரோ போயிட்டாரு. இவங்களும் அங்கே போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா வாட்டர் பார்ட்டி, அது ஒரு ஸ்விம்மிங் பூல் ஏரியா. அங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் ட்ரெஸ் போட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டுருக்காங்க, ஃப்ரெண்டு இருக்காங்க. இவங்க டேட்டிங்காக பர்சனை வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க. லவ் சொன்னாங்கட்டி நம்ம ஹீரோ வந்து ஒரு விளையாட்டுக்காக எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க தம்பி தான் வந்து அவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்பாயின்ட் பண்ண லவர் பாய் நடிக்க போகிற பையன். இதை பார்த்துட்டு ஹீரோ கோவம் வந்துருச்சு. ஐயோ சாரி பிரதர், எனக்கு தெரியாது, அவங்க தான் உங்கள் லவர்னு தெரியாது, இவங்க 2 பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தெரியாது, இதை சொன்னாங்கட்டி என் லவருக்காக வந்த, மற்றபடி நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னோடனே வாய வச்சுட்டு நீ மேல் கம்முன்னு இருக்கா, இல்லாட்டி உன்னோட இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாமே லிவிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நான் வந்து கட் பண்ணிடுறதுக்கு, ஐயோ இப்போ இல்லை பண்ண மாட்டேன், நான் எதுவுமே பேச மாட்டேன்னு சொன்னோட நம்ம ஹீரோ கோச்சிட்டு போயிடுவார். அப்போ யோசிப்பா, ஐயோ சொந்த பிரதருக்கு நான் இவ்வளோ துரோகம் பண்ண பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்பான். பார்ட்டியால் நம்ம ஹீரோ எல்லாம் அப்படியே ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வெயில் கற்று வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து மற்ற பசங்க எல்லாமே இவன் கூட ஹாய் மேடம் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் ரெட் கலர் டிஷர்ட் போட்டு வரான். அவன் வந்து ஹாய் சிஸ்டர் நீங்களை பார்த்துருக்கேன், உங்களை மிகப்பெரிய ஃபேன் சொல்லிட்டு டச் பண்ண போகிறப்ப நம்ம ஹீரோ வந்துட்டாரு. யார் நீ ஒழுங்காக இங்கேருந்து போ தொடுவியான்னு சொல்லிட்டு கிட்டினோன்னே யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்திட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவோட தம்பி வராரு. வந்துட்டு பிரதர் இங்கே என்னாச்சு, ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்னது பிரதரான்னு அந்த ஃப்ரெண்டு கேட்டோன்னே, ஆமாம் ஐயோ இல்லை நான் 2 பேரும் ஒரே வேலை செய்கிறோம், அப்போ பெரிய பிரதர் அப்படின்னு நினச்சி கொடுங்க நீங்கள் வான்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போயிடுறா. நம்ம வந்து தனியாக வந்து ஃப்ரெண்டு வந்து கேட்குறா, ஆமாம் அவங்க ஒன்று பிரதரான்னு கேட்டதுக்கு யோசிக்கிறாரு. சின்ன வயசில் வந்து அவனை அடிக்கிறப்போ நம்ம இந்த பையன் வந்து பார்த்துட்டே இருப்பார், வந்து ஹெல்ப்லாம் பண்ணுவார். பிரதர் நாங்களோட எங்கிற பிரதர்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திப்பார். இதை பற்றி சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறப்போ பிரதர் திட்டினது ஞாபகம் வந்தானே, இப்போ ஒழுங்க சொல்லப்போம் இல்லையான்றதுக்கு இல்லை நாங்கள் கசின் சிஸ்டர், அவர் கிராமத்தில் இருந்தார், எப்பயாவது ஒருக்கா லீவுக்குள்ள பார்ப்போம் அவ்வளவுதான், அப்போ வேலை பார்க்கறாண்டி நானும் அவர் கூட வேலை பார்க்குறேன், எனக்கு எதுவுமே தெரியாதமா என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு காலையே விழுந்துறான். அப்போ அந்த பொண்ணு பண்ணிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுது.
நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கிறப்போ இவங்க எல்லாம் திரும்ப பேச ஆரம்பிக்கிறப்போ ஒரு குப்பை வண்டி வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டு ஒரு மூலையில் இருக்குது. நம்ம ஹீரோ பயந்து போய் தள்ளி விட்டுறாரு. காரணம் என்னென்னா அது வந்து அந்த வில்லன் பண்ண செட்டப்பாக இருக்குமோன்ட்டு பயப்படுறாரு. ஒரு அந்த பக்கத்தில் கிண்டல் பண்ணுறாங்க, ஒரு குப்பை வண்டிக்கா நீ இவ்வளோ இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கிண்டல் பண்ணோன்னே ஹீரோ வந்து அங்கேருந்து கோச்சிட்டு போயிடாரு. ஹீரோயின் பிடிச்ச கையை தள்ளி விட்டு போயிடும், ரத்தம் வருது, தள்ளி விட்டும் போகிறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஹீரோக்கு தான் அடிபட்டிருக்கல, தம்பி போய் காயத்துக்கு மருந்து போட்டுருக்கிறப்ப ஏன் பிரதர் இப்படி பண்ணீங்க, இன்னும் அவன் மேலே உங்களுக்கு பயம் போடலையான்னு சொல்லி கேட்டதுக்கு அவனால் யாருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுக்காக தான் சொல்லிட்டு யோசிக்கிறப்போ சின்ன வயசு ஞாபகம் வருது. இவன் வந்து அந்த டாக் மேலே அன்பாக இருந்த காரணத்துக்காக அந்த டாகை வந்து இவன் அந்த வில்லன் வந்து கொன்று போட்டு வந்திருப்பான். அதை பார்த்துன்னு எனக்கு ஒரே இதை பாவமாக அழகியாக அவர் சொல்லுவான், நீ யார் மேலே கேர் எடுத்துக்கிட்டாலும் அவங்க நான் ஒன்றுமெல்லாம் பண்ணி கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து ஒரே கவலையாக இருக்கும். அந்த டைம் வந்து இவனை எப்படியாவது கொல்லலான்னு சொல்லி கத்தி கம்பி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. இன்னையோட என்னோடய கருப்பு பக்க வாழ்க்கைக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு, ஹே நீங்கள் தானே, நீ க்யூட் போய் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடு வந்திருப்பா. நான் வந்து மறந்த மாதிரி ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிட்டேன், கோல்டு காஃபி, எனக்கு அது அது என்னால் குடிக்கவே முடியாது, நீங்கள் குடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் ரொம்ப க்யூட் ரொம்ப இது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவா. ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தன் வாழ்க்கையே அவளுக்காக மாற்றிருப்பார். அந்த அன்னைக்கு வந்து கொலை பண்ண போயிருப்பார். ஆனால் பண்ண விடாமல் தடுத்தங்க அட்டிவ மேலே ஒரு அக்கறை வந்திருக்கும் நம்ம ஹீரோக்கு. அது ஒரு லவ்வே வந்துடுச்சு. ஹீரோயின் ஃபேனாக இருந்தவன் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து ரொம்ப தப்பாக நடந்துட்டு இருப்பான். நான் உங்களோட ஃபேன், இன்னைக்கு நைட்டு உங்க கூட எப்படியாவது இருக்கணும், இந்த காசெல்லாம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொடுத்தோன்னா அவனுக்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுவார். யார் மேலே கையை வைக்கன்னு கோமா கிட்ட, நீ யாரா, நான் அவனோட ஃபேன்டா, அவங்க கூட இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணுறக்கா நான் வந்திருக்கேன், காசெல்லாம் கொடுக்குறேன்னு தெரியுமானதுக்கு அப்படின்னு சொல்லி கேவலம் பேசப்போ ஹீரோயின் கோவம் வந்துடுச்சு. பல நிறைஞ்சு யாரை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கா, அவர் யார் தெரியுமா, அவரோட கால் ஷூ துடைக்க ஒன்று தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி பேசுன்னு எங்கிட்ட எதிர்த்து பேசுறீ அப்படின்னு சொல்லி அடிக்க வரப்போ நம்ம ஹீரோ பலான ஒரு ஆரஞ்சிடறாரு. திரும்ப அடிக்கிறப்ப தம்பிக்காரன் வந்து போலீஸில் படிச்சிருந்து ஐயோ வேண்டாம் நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தா அந்த ஃபோனையும் போட்டு அவனோட ஃபோனு இங்கே தான் இருக்குது, நீ என்ன காரணத்துக்காக வந்து எனக்கு தெரியும், போலீஸில் ஒப்படைக்குவான்னு சொல்லிட்டு ஐயோ வேண்டாம் மன்னிச்சு விட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிடாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இது எல்லாம் யார் அரேஞ்ச் பண்ணனா நம்ம ஹீரோவோட அந்த தம்பி வில்லன் தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பான், அண்ணன் வில்லன் தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். அவன் வந்து என்னை இப்படி பண்ணிட்டீங்களே, எனக்கு பெரிய பெரிய ஆளுங்க நான் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க, இப்போ நீ என்ன பண்ணுறதுன்றதுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து லூ ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, நீ பெரிய ஃபேமிலி ஆமாம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பண்ணிக்கோ, நீ பண்ணது பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு போவான். அவனுக்கு ரொம்ப கோவம், இவன் என்ன சொன்னாலும் அவனை விட்டு கொடுக்காம பேசுகிறாளே, இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது பிரிக்கணும்னு சொல்லிட்டு அவன் தீவிரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க காதலை கெடுக்கவே நம்ம ஹீரோயினோட லவர் எக்ஸ் லவர் வந்து பார்க்குறாரு. பார்த்தியா அவன் பெரிய காரில் போயிட்டு இருக்கான், அவன் பெரிய ஆள், உன்னையெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அங்கே வந்து அந்த ஹீரோக்கு வந்து அவங்க தாத்தா கூட அப்பா கூட மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு தெரியுதா இல்லையா, ஒரு பொண்ணு கூட ஒரு செக்ஸி உள்ளாடைகள் வைக்கிற இடத்துல நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஒழுங்காக அதுலேருந்து வெளியே உனக்கு நீ வந்து எல்டஸ்ட் கிராண்ட்சன் இந்த லூ ஃபேமிலியோட, அதனால் இந்த லூ ஃபேமிலி நீ வந்து இனிமேல் ஹேராக இருக்கணும், நீ வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காரு. அவரு வந்து ஓகேன்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. அவங்க பிளான்லாம் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அப்பங்காரங்க ஒருத்திருக்கான்ல அவன் தான் மிகவும் கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. இவன் ஏதாவது பண்ணுமே அந்த ஆள் மனசுக்குள்ள நினச்சிட்டு தான் அங்கேருந்து போகிறான். இந்த டைமில் பார்த்தியா இவனை ரொம்ப ஏமாத்துற, நீ என்னையே உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்துடலாம் வந்துட்டு எருமை மாடை அவளை இது பண்ணிட்டு இருக்கியா, அவளுக்கு ஸ்கூல் லைஃப்லேயே அப்படி பண்ணதுக்கு நீ தாண்டா காரணம், ஒழுங்காக இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கிறப்போ அப்போ நம்ம வந்து பேச முயற்சி பண்ணுறேன், என்னை விட்டு தள்ளுவா போல நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறான். ஆனால் ஹீரோயின் வந்து சோகமாக அதை பார்த்து வச்சுட்டே இருக்கிறப்போ யோசிக்கிறாரு, நான் உன்னை நம்புகிறேன், நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருந்து ஏன் என்கிட்ட மறைக்கிறேன்னு தெரியல, அதுக்கு பின்னாடி தான் ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே சொல்லி அந்த ஃபீலிங்கை வந்து மறைச்சிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணாலும் கரெக்டாக இருக்குங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஏன் நம்மக்கிட்ட மறைக்கிறாங்கிற காரணமும் அவருக்கு புரியல. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஃபீலிங்கை வாரில் கொஞ்சம் தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறப்ப ஃப்ரெண்டு வர பார்த்தா நம்ம ஹீரோவோட அந்த வில்லன் அண்ணங்காரனும் வந்து நம்ம ஹீரோயின் ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு வந்து இது ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு கூப்பிடுவான். அந்த டைமில் வந்து குட்டி தம்பி வந்து பார்த்துட்டு அண்ணா அவன் வந்து இங்கே வந்துட்டா நம்ம அவங்க லவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க அன்னிக்கிட்ட ஏதாவது பண்ணுங்கிறதுக்கு நம்ம ஹீரோ வந்து எனக்கு காய்ச்சல் அடிக்குது சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. வந்து அவளை எப்படியாவது ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு சொல்கிறப்போ இவன் வந்து எனக்கு ட்ரிங்க்ஸ் அலர்ஜின்னு சொல்லியிருப்பா, ஒரு பால் மாதிரி ஐட்டத்தையும் கொடுப்பா, குடிக்காமல் போயிடுவான். இவன் பிளான் என்ன, இந்த அன்னைக்கு மட்டும் குடிச்சிருந்தானா மயக்கம் அடைஞ்சு அவளை கொன்று போடுறது தான் அவனோட டார்கெட்டே. அதுக்குள்ளே தப்பிச்சு போயிடுவானா. அதில் அவனுக்கு இன்னும் கோவம், நம்ம ஹீரோ அந்த மாத்திரையை எடுக்க முடியாமல் டென்ஷனாக அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும்ல, அந்த மாத்திரை எடுக்க முடியாமல் தள்ளி விட்டு கீழே விழுந்துடும். அந்த டைம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. ஐயோ சாரி நான் லேட்டாக வந்துட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வர முடியுது. என்னை விட்டு போகாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறாரு. கவலைப்படாத மட்டும் நான் எங்கேயுமே போக மாட்டேன், நான் உங்க கூடயே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஆறுதல் கொடுத்தங்காட்டி தான் அவர் ரிலாக்ஸ் ஆகிறாரு. ஒரு வழியாக ஹீரோக்கு காய்ச்சல் சரியானதுக்கப்புறம் தான் காய்ச்சல் போயிடுச்சுட்டு போகிறப்ப நம்ம ஹீரோ போகாதுன்னு பிடிச்சிக்கிறாரு. நம்ம ஹீரோ முகத்தையே பார்த்துட்டு கிஸ் பண்ண வரப்போ தான் ஹீரோன்னு யோசிக்கிறாரு, உன்னை பற்றி என்ன நடக்குதுன்னு, உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும், என்கிட்ட நிறைய விஷயங்கள் மறைக்கிறேன், அது எல்லாத்தையும்
புரிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்ககிட்ட என்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோ அப்போ தூங்கலை, அவங்க யோசிச்சதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு அவரும் தூங்கி போயிடுறாரு. அவருக்கு வந்து அவன் ஏதாவது இவளை பண்ணிடுவாங்களோ ஒரு மிகப்பெரிய பயம். இந்த எக்ஸ் லவர் சும்மா இருப்பானா. அடுத்த நாள் ஹீரோவை போய் அந்த ஹோட்டலே போய் பார்க்குறான். பார்த்துட்டு ஆமாம் உனக்கு இவ்வளோ பெரிய ஹோட்டல் நீ வேலை பார்க்குற, நான் வந்து பெரிய கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டராக இருக்கேன் சரியா, நான் அவளுக்கு பொருத்தமானவனா இல்லை நீ பொருத்தமானவனா, உனக்கு வந்து அவளுக்கு ஒரு குட் லைஃப் உன்னால் கொடுக்க முடியுமோ, ஒரு 20,000 சம்பளம் வாங்கி அதை வச்சு அவளால் என்ன பார்க்க முடியும், நான் எவ்வளோ சம்பளம் வாங்குற மாதிரி ரொம்ப பீத்து பெருமை பேசிகிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோக்கு உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப கேவலப்படுத்தி திட்டி அனுப்பிவிடுறாங்க. அவன் வச்சு அவனை என்ன பண்ண பாரண்டான்னு சொல்லிட்டு அவனும் பல்ல கடிச்சிட்டு போனான். வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டில் தான் இருக்காங்க. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து நான் ஊருக்கு போகிறதா சொல்லி வேலையை விட்டு போயிருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து நீ என்கிட்ட வேலை பார்க்கல நான் அசிஸ்டண்ட்டாக போட்டுக்கோன்னு கேட்டதுக்கு எனக்கு ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேட்டதுக்கு என்னது உனக்கு ஓகேவா, அந்த வேலை இந்த வேலை உன்னால் பார்க்க முடியுமானதுக்கு, டபுள் வேலை தானே நான் செய்வானதுக்கு, நீ தான் எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன் நான் அனுப்பிடுவேன்னு சொன்னதுக்கு அப்பெல்லாம் இல்லை, நீ தாராளமாக இங்கே வேலை பார்க்கலாம், ஆனால் உனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு வரப்போ நீ என்னை விட்டு நீ போயிடுவேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் வந்து அந்த காரை பற்றியெல்லாம் யோசிக்கிறாங்க. பார்த்துட்டு நீ ஸ்ட்ரெயிட்டாகவே என்கிட்ட கேட்கலாம் அப்படின்றதுக்கு அந்த லக்ஸரி காரை அவன்கிட்ட காமிச்சாலும் நான் நம்பலை, நீ என்ன பண்ணாலும் கரெக்டாக இருக்குன்னு நான் யோசித்தேன் அப்படின்றதுக்கு அது எங்கள் அம்மாவோட காரு, அது மட்டும் தான் என்கிட்ட இருக்குன்னு சொன்னேன். ஓஹோ அப்படியா, ஓகே ஓகே, நீ இனிமேல் என்கிட்ட நான் உன்னை நம்புகிறேன், நீ தான் என்னோட இனிமேல் அசிஸ்டன்ட் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறோன்னா ஹீரோவும் சிரிச்சுக்கிறார். பீரியட் இல்லை நீ டேட்டிங் பண்ணக்கூடாதுக்கு நான் பண்ண மாட்டேன், நீ பண்ணாமல் இருந்தால் போதும்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கு போனால் அப்படி சொன்னியா, உனக்கே தெரியும் அந்த பார்ட்டிக்கு நான் எதுக்கு போகிறேன்னு, நான் என்னோட அசிஸ்டண்ட் கூட வேணால் ட்ரை பண்ணல அப்படின்றதுக்கு நம்ம ஹீரோ வந்து அப்படியே கிட்ட வராரு. கிட்ட வந்துட்டு அவளை மேலும் கடுப்பேற்றிட்டு இருக்காரு. நீ யாரு கூடியாவது டேட்டிங் பண்ணி பாரு அப்புறம் தெரியும் நான் யாருன்றதுக்கு. ஏகே இல்லை கான்ட்ராக்ட் பீரியட் முடிகிற வரைக்கும் நான் யாரு கூட டேட்டிங் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் வந்து மிகப்பெரிய கிஃப்ட் வச்சுருக்க பாருன்னு ஆன்லைனில் பார்த்தா அங்கே அந்த பார்ட்டியில் நடந்ததா எல்லாம் மெசேஜ் பண்ணிட்டாங்க. இவன் வந்து ரொம்ப மோசமானவ, அங்கே வந்து எல்லாம் இவங்க வந்து போலி கப்பிள்ஸு, இவன் வந்து லவ்வர் இருக்கான்னு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே போய் இப்போ நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறா, இது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி வா உடனே போய் போகலாம் லைவ் ஸ்ட்ரீம் போகலான்ட்டு போய் லைவ் ஸ்ட்ரீம் போகிறாங்க. போகிறோன்னா எல்லோரும் வந்து திரும்ப மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா, ஏன் இப்படி பண்ணீங்க, அவர் பாய் ஃப்ரெண்டாக உங்களுக்கு இல்லையா, ஆனால் நீங்கள் வந்து இத்தனை பார்ட்டியில் இப்படி பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப தப்பு, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ யோசிக்க இதுக்கெல்லாம் காரணம் இவனாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு உடனே செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க வந்து என்ன சொல்லணும்னு தெரியாமல் இருக்கிறப்ப நம்ம ஹீரோ வராரு. இங்கே பாருங்கள் இது வந்து பழைய வீடியோ இல்லை, அதில் வந்து பாதி வீடியோவை எடிட் பண்ணி தான் போட்டாங்க, நானும் அங்கே தான் இருந்தேன், அவன் வந்து இவகிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணான், அதனால நான் கண்டிச்சு அனுப்புனேன், ஆனால் அவங்க வந்து பாதி வீடியோவை ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணலை. அப்புறம் மெயின் நிறைய டீட்டெயில்ஸ் ஃபைல் முதல் கொண்டு காமிக்கிறாங்க. பார்த்து நம்ம பாதுகாப்பாக பிடிச்சிக்கிறாங்க. வா சூப்பர் ஹேண்ட்ஸம் மேன், நம்ம லவ்வரை எப்படிலாம் பார்க்குறாங்க பாருன்ட்டு அதுக்கு மிகப்பெரிய கமெண்ட்டு. லைவ் ஸ்ட்ரீம் முடிஞ்சு நம்ம ஹீரோ சூப்பர் தெரியும், லைவ் ஸ்ட்ரீம்லேயே சொல்கிறார் நம்ம ஹீரோ, இவன் மட்டும்தான் எனக்கு ஃபேவரட், எப்போவுமே எல்லா விஷயத்தையும் இவன் மட்டும்தான் எனக்கு பிடிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேலே கை போட்டுக்கிட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு சொல்லவே முடியல, அவ்வளோ சந்தோஷம். அப்புறம் பார்த்துட்டு ரொம்ப நீ சூப்பராக பண்ண அப்படின்றதுக்கு, ஆமாம் நம்மளோட கான்டாக்ட் படி நான் கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயினுக்கு மூஞ்சே இல்லை. இப்போ கான்டாக்டாக தான் பண்ணியா, காசுக்காக தான் பண்ணியா, உண்மையாக பண்ணலையா, ஐயோ எனக்கு தான் ஏன் இப்படி தோணுதுன்ட்டு அவங்க மூஞ்சி ஃபீஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சாலுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு, அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய பயம் இருக்குது. நம்ம இவன் மேலே அக்கறை இருக்க மாதிரி நடிச்சு லவ் சொல்லிட்டா இவளுக்கு ஏதோ ஆபத்து வந்துடுமோன்னு ரொம்ப பயப்படுறாரு நம்ம ஹீரோ. இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டோ ஹீரோவோட தம்பி பேசிகிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிட்டியானதுக்கு, இல்லை நீ அப்படி பண்ண கேட்டதுக்கு இல்லை அவங்க என் பிரதருக்கு அவங்க ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும் அதனால அப்படி ஆயிடுச்சு. என்ன சொல்கிற பிடிக்கும், ஆமாம் ஸ்கூலில் இருந்து அவங்க 2 பேரும் க்ரஷ், அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ நடிச்சிட்ருக்காரு, ஏன் நடிச்சிட்ருக்காரு தெரியல, அவங்க முன்னாடி நடிச்சிட்டு அவங்க மனசு இடம் பிடிக்க ட்ரை பண்ணுறாரோ என்னமோ, இல்லை பயந்துட்டு பண்ணுறாருன்னு தெரியலன்றதுக்கு, ஓ கதை இப்படி போகுது, அப்போ நம்ம 2 பேரும் சேர்த்து அவங்கள சேர்த்து வைக்கிறோம் ஓகேவானதுக்கு, ஓகே நம்ம சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஹீரோனை வர சொல்லிட்டு, ஆமாம் உங்கள் டேட்டுக்குள்ளே எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்டேன்னா, இல்லை எங்கள் டேட்டுக்கு நீ விட்னஸாக இருக்கணுமே அதுக்காக தான் கூப்பிட்டேன், அப்புறம் நேற்று நான் அந்த வீடியோஸ் பார்த்தேன், என்னால் தான் நான் கூப்பிட்டு போய் தான் இவ்வளோ ஆயிருக்காது, அதை பற்றி ஏன் ஃபீல் பண்ணாத எல்லாமே முடிச்ச இடத்துக்கு, ஆமாம் அவங்க 2 பேருக்குள்ளே அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னா பழசு நினச்சி பார்க்குறாங்க. அவளுக்கு பெரிய கான்செர்ட்டுக்கு போகணும்னு ஆசையாக இருக்கும், டிக்கெட் கிடைக்காம போய்க்கிறப்போ பேசிகிட்டு இருக்கணும். பின்னாடி இருக்கிற பையன் சொல்லுவாகே, உன்னை இந்த சென் வந்து அது எக்ஸ் லவர் அவன் வந்து உனக்கு டிக்கெட்டை வாங்கியிருக்கான், காசு கொடுத்து மற்றவங்கிட்ட வந்து பாரோ பண்ணியிருக்கான், நீ ஏழை இல்லை கண்டிப்பாக உனக்காக தான் வாங்கிப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் பார்த்தா ஒரு சந்துக்குள்ள நின்றுக்கிறப்போ அந்த வில்லன் பையன் வந்து
நம்ம ஹீரோயினுக்கு எஸ் லவர் வந்து அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து டிக்கெட்டை கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறப்போ அவள் அப்படியே நினப்பில் கஷ்டம் போய் வெளியே வந்துடுவா. அப்போ தான் சொல்லுவாள், என் ஸ்கூல்லே என் கண் முன்னாடி 2 பேர் சீட் பண்ணாங்க, அதுலேருந்து எனக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீசனை வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொன்னோன்னே ஹீரோ அன்றைக்கி நடந்தது பார்ப்பாங்க. ஹீரோ தான் வந்து அந்த டிக்கெட்டை வாங்கி வச்சுருப்பா. இவன் டாக்க கொன்ன மாதிரி டிக்கெட்டையும் எடுத்துகிட்டு போய் விற்று காசு பண்ணியிருப்பாங்க. அவள் கோவமாக சண்டை போட்டுருப்பாரு. அந்த டிக்கெட் வந்து தான் நம்ம ஹீரோயினோட அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து விற்றுருப்பாங்க. அவன் தான் வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கொடுத்து அவகிட்ட கொடுத்துட்டு அவள் அங்கே வந்துட்டானா என்னை லவ் பண்ணுறதா அர்த்தம்னு சொல்லிட்டு போயிடுவா. ஆனால் இவன் என்ன பண்ணியிருப்பா, அந்த டிக்கெட்டை கிழிச்சு போட்டு அப்போவே அவங்க 2 பேர் கூட பிரச்சனை வந்து இவனை வந்து கரெக்ட் பண்ணியிருப்பான். அப்போ தான் ஹீரோ கண்ணு முன்னாடியே அந்த டிக்கெட்டை வந்து அவன் வந்து இவகிட்ட கொடுக்க சொல்லியிருப்பான். அவன் வந்து கிழிச்சு போட்டிருப்பான். அதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பார் நம்ம ஹீரோ. இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பா, இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு கேட்டோன்னே இவ்வளோ வெளியே பார்க்க விளையாண்டு வருவாங்க. வந்து பார்க்குறப்ப அழுதுட்டுருப்பா, என்னோட சேனலையே பிளாக் பண்ணிட்டாங்க, நான் வந்து வீடியோ பண்ண நான் அப்லோட் பண்ணிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சீன் போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் வந்துடுவா. ஆமாம் நீ தானே, நீ எங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நீ, ஆனால் பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டே நீ தேடிக்கிட்ட, நீ எவ்வளோ கேவலமானவ தெரியும்னு பார்த்து திட்டிகிட்டு இருப்பா. அங்கே லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டுருப்போம். இன்னும் பேசிகிட்டு இருக்க லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். யார் லூஸுன்னு நம்ம ஹீரோ வருவார். அவன் வந்து டிக்கெட்டு உன் கையில் கொடுத்ததை நான் பார்த்தேன், அவட்ட கொடுக்க சொல்லி கொடுத்ததே நான் பார்த்தேன், நீ என்ன பண்ண, டிக்கெட்டை கீழே போட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதிர்ச்சி அப்படியே கிடத்துக்கு. ஆமாண்ணா சி நீ இவ்வளோ கேடு கிட்டவளா, இந்த மாதிரி ஒரு பொருளை நான் பார்த்ததே இல்லை தெரியுமான்னு சொல்லிட்டு கோமா சொல்கிறப்போ அந்த ஷென்னு வந்துடுவான். அப்புறம் வந்துட்டு அடி பாவி எங்கள் லவ்வை நீ தான் கெடுத்தியான்னு சொல்லிட்டு படார்னு அறைவா. நான் கொடுத்த டிக்கெட்டை கீழே போட்டு எங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்து இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோங்கிட்டே சாரி என்ன மன்னிச்சிருந்ததுக்கு அவள் என்ன வேணால் பண்ணியிருக்க போயிட்டோம். அவளை நம்பி அவள் கூட நீ ஆஃபர் வச்சுக்கிட்டு என்ன நீ இது பண்ண பார்த்தியா, அப்போவே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஒழுங்காக போயிரு, இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு கெத்த, உனக்கு எனக்கு இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னதுக்கு இவன் கூட போக போறியா, இவன் அவ்வளோ பெரிய ஆளா, நான் இவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனர் தெரியுமா அப்படின்னு. ஓ அப்போ நீ இல்லை இந்த கம்பெனி ஓனர் வச்சு லைவ் ஸ்ட்ரீம்னு சொல்லி அந்த கம்பெனி நீ அவமானப்படுத்திட்டுருக்கியா, அந்த கம்பெனி நீ வேலை செய்கிறங்கிறத நான் எப்படி ஒரு நிமிஷம் வேலையை போக பார்க்குறியான்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணுறா. பார்த்தா உனக்கு வேலை போயிடுது. நீ யாரா, என் வேலை எப்படி போச்சு, என் வேலையில்லாமல் என்ன பண்ணுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் சிரிச்சிட்டே வாங்க போகலாம், உனக்கு நீ வேலையும் இல்லை எதுவுமே இல்லை, நீ ஒரு 0 தான் அப்படின்ட்டு கோபம் போயிடுவா. இவனுக்கு என்ன பண்ணு தெரியாமல் இதுக்கு 2 பேரும் சண்டை போட்டு அங்கேருந்து போகுங்க. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சரி என்ஜாய் பண்ணலான்ட்டு அந்த டிக்கெட் உண்டான காசையும் அவன் அந்த சண்டையிலே வாங்கி கொடுத்துருப்பா. அந்த காசு நான் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், இப்போ நீ கொஞ்சம் பெரிய ஆளாகிட்டு அதனால் பார்ட்டி கொடுன்னு சொல்லிட்டு இருப்பா. உனக்கு எங்கிட்ட என்ன கேட்கணுமோ கேள்வினதுக்கு இல்லை எனக்காக யாரோ மிகப்பெரிய டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்காங்க, எனக்காக நிறைய பேர் என்னென்னமோ செஞ்சுருக்காங்க, உனக்கு அவங்கள பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம ஹீரோமுக அப்படியே மாறிடுது. உடனே சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல நீ எதுவும் சொல்ல மாட்டேன், நானே உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறேன் சரியா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த கான்சர்ட் டிக்கெட்டை வந்து யாரோ ஹை ஸ்கூலில் எங்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல் எங்கிட்ட எப்படியாவது கொடுக்கணும்னு நினச்சி பக்கத்தில் இருக்கிறவங்க மூலமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே பாஸ்ட். நம்ம பாஸ்ட்டுக்கு போகலாம், உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்ல வேண்டதுக்கு ப்ளீஸ் அதை பற்றி பேசாத, பேசின தேவையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே இது எப்படிப்பட்ட ஃபீலிங்குன்னு தெரியுமா. ஒருத்தர் ரொம்ப வருஷமாக என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ஃபீலிங் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது, உனக்கும் அவனுக்கு என்ன ப்ராப்ளம், உன் தம்பிக்கு உனக்கு என்ன ப்ராப்ளம் நீ தயவு செஞ்சு சொல்லுறதுக்கு அதை பற்றி கேட்காத, அவன் ரொம்ப டேஞ்சரானவனதுக்கு, அவன் டேஞ்சரான என்ன சொல்கிற, அவனை பற்றி எல்லாமே என்கிட்ட நீ சொல்லணும் எதிர்பார்க்குற அப்படின்றதுக்கு உனக்கு எதையுமே தெரிய வேண்டாம், எல்லாத்தையுமே விட்டுரு இதான் ஆகணும்னு சொன்னோட்ட உங்கள்கிட்ட எதுவும் சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ போயிடாரு. ஹீரோ எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, இவன் ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறான் இவனை பற்றி அப்படின்ட்டு ஹீரோயினை ஃபீல் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் என்னமோ சொல்ல மாட்டேங்கிறான்னு நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே டவுட் வந்துருச்சு. அப்புறம் நம்ம சரி ஹோட்டலில் போய் கேட்கலான்ட்டு போய் பார்க்குறப்போ அப்போ தான் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க பசங்க. மிக போய் உண்மை தெரியுது. என்ன உண்மை அப்படின்னா இந்த ஹோட்டல் வந்து நம்ம ஹீரோயினுக்காக தான் அவரே கட்டியிருக்காரு. அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, இந்த ஹோட்டலில் அவ்வளோக்கா வருமானமே இல்லை, ஆனால் நம்ம பார்த்து செஞ்சிட்ருக்க ஒருத்தர் மட்டும் அடிக்கடி வராரு, உனக்கு தெரியாத அந்த பொண்ணுக்காக மட்டும்தானே நம்ம முதலாளி இவ்வளோ பெரிய ஹோட்டலில் கட்டினாரு, அவங்க வரணும், அவங்க கனவுக்காக தானே சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஒரு நாள் வந்து இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பின்னாடி கொஞ்சம் நம்ம ஹீரோ கேட்பாரு, உனக்கு என்ன தெரியுமா நிறைய காசு இருக்கிறப்போ ஒரு முக்கு மூலையில் வந்து இன்னும் ஒரு பெரிய காஃபி ஷாப் ஆரம்பிக்கணும், அங்கே வந்து பிரிஞ்சிருக்கிறவங்களாம் வந்து சேர்ந்து அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், நான் ஒரு வேளை எனக்கு ஒரு லவ் இருந்தாலும் அந்த ஹோட்டலில் வந்து நான் முதல்ல அவனை பார்க்குறப்போ என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாமே நான் அதில் அவங்ககிட்ட கொட்டணும், அந்த அளவுக்கு நான் பார்த்து வச்சுருக்கேன் தெரியுமா. அந்த ஹோட்டலை பற்றி சொன்னோன்னே ஹீரோயினுக்கு வந்து இப்போ தான் எல்லாம் ஞாபகம் வருது, அப்போ இது எல்லாமே எனக்காகத்தானா அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க ரொம்ப ஃபீல் ஆகிடுறாங்க. கூடவே அந்த கிளிங் மணியும் இருக்குது.
அதையும் வச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஒரே ஒரு பாட்டு தான் அவங்க கேட்பாங்க. அந்த பாட்டு ஹீரோ ஞாபகம் வச்சு டெய்லியும் அதே பாட்டை ரிப்பீட் மோட்லேயே போட்டுட்ருப்பாங்க. என்னைக்காவது ஹீரோயின் வருவா, அதை வந்து அவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு ஞாபகம் வரணுங்கிறதுக்காக. அந்த நாள் யோசிப்பா, கேக் கொடுத்துட்டு ஆன்லைனில் எப்போவுமே இந்த ஹோட்டலில் உங்களுக்காக காத்திருக்குன்னு சொன்னது, அப்புறம் வந்து அந்த பாட்டை அன்றைக்கி கேட்டது, நம்ம ஹீரோவை பார்த்தது, ஐயோ எல்லாமே எனக்காகத்தான். ஹீரோயினுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. எவ்வளோ பெரிய லவ் ஸ்டோரின்ட்டு அவன் லவ்வை பார்த்து அவங்களுக்கு அவ்வளோ பொறாமை. கண்டிப்பாக உன்னை நான் என் லைஃப்பில் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு போகிறப்ப அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோனில் யாருன்னா, இன்றைக்கி ஒரு ஈவினிங் பார்ட்டி இருக்குது, நீ வரையா? எல்லாருமே வருவாங்க. நம்ம ஹீரோயினோட அந்த தம்பி வரணும் கேட்டதுக்கு அவனும் வருவான்னு சொன்னோன்னா எல்லோரும் பார்க்க போகிறாங்க. இங்கே எல்லா தூரம் வந்திருக்குமே, என்ன பிரச்சனையாக போகுது? நாங்கள் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அந்த தம்பியும் பேசிகிட்டு இருக்கிறப்ப, இல்லை நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அவளுக்கு இங்கே எல்லாமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு வர நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு. நீ தம்பி வந்துட்டான், அவன் வந்துட்டு பரவாயில்லையே, உனக்கு இந்த ரோஸு தான் பிடிக்குமானதுக்கு, இப்போ உனக்கு என்ன வேணும், அவனை பற்றி எதுக்கு சொல்ல வந்திருக்கேன்றதுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன், அவன் வந்து மிகப்பெரிய ஆளுன்ட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டு போயிடுவான். நம்ம ஹீரோக்கு வந்து இவங்க இருக்கிறது தெரிஞ்சால் நம்ம ஹீரோ வந்துடுவார். பார்த்தியா, அவங்கக்கிட்ட நான் எல்லா உண்மையே சொல்லிட்டேன். என்ன உண்மை சொன்னதுக்கு, நீ எங்கிட்டேருந்து நீ பணத்தை திருடுனது, அந்த நாயை வந்து உன் கையாலேயே நீ கொன்னது, எல்லா விஷயத்தையும் அவகிட்ட நான் சொல்லிட்டேன்றதுக்கு கோவத்தில் அடிக்க போகிறப்போ நம்ம ஹீரோயின் ஓடி வந்து பலான்னு அவனை அறைவா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அவனை பற்றி சொல்கிறியா? அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், எல்லாத்தையும் பண்ணது நீ தான், அவனை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கேன்ட்டு அவனை அடித்து அனுப்புவான். நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இவ சொன்னது எதுவுமே நம்பலை. அப்போ நடந்த எல்லாத்தையுமே அவன் தான் பண்ண நம்பிட்டான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்குவா. நம்ம ஹீரோயின் கவலைப்படாத, அவனை நான் நம்புகிறேன், அவன் பண்ணது எல்லாமே சொன்னது எல்லாமே நீ பண்ணா சொன்னது எல்லாமே அவன் பண்ணது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது புரிஞ்சுதுன்னு சொன்னோன்னே ஹீரோக்கு கண்ணில் கண்ணீரே வந்துடுது. இறுக்கமாக கட்டி பிடிச்சிப்பாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோ கிட்ட வந்து எப்படியாவது உண்மை வாங்கணுமே, இவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாருன்னு யோசிச்சுட்டு அந்த அன்றைக்கி நைட்டு வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து காலில் வந்து அடிப்பட்ட மாதிரி நடிச்சோன்னே, ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ பதறாரு. என்னால் நடக்க முடியல, சரி உன்னை நான் தூக்கிக்கிறேன்ட்டு உங்ககிட்ட தூக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் உன்னை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. அப்போ சில விஷயங்களையும் சொன்னணும். உனக்கு தெரியுமா, ஒரு ஆள் வந்து எனக்கு ஒருத்தவங்களுக்காக காஃபி ஷாப்பையே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணி டெய்லி ஒரே பட்டை போட்டு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கான்டாக்டும் பண்ணி அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி சூப்பராகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்க கூட பேசின ஒரே பொசிசிவ்னஸாக வந்ததும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. நீ நடக்காமல் இருக்க, நடன்னு சொல்லி சொன்னோன்னே நடக்கவே அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. ஹீரோ எனக்கு கோபம் வந்துடுச்சு. கால் பரவாயில்லையா? இல்லை நான் கூட விளையாண்டேன். உன் மனசில் இருக்கிற வார்த்தைகளை நீ உன் வாயால் சொல்லுவி நினச்சேன். உன் வாயை நான் வாடகைக்கு விட்ருக்கியா? நான் உன் காதால் கேட்கலான்னு நினச்சி இப்படி பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலே என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்காதானதுக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நான் தான் உனக்காக ஓப்பன் பண்ணேன். அந்த டிக்கெட் நான் தான் உனக்காக கொடுத்த, அக்ரிமெண்ட்டு உனக்காக தான் போட்டேன். நீ அடுத்தவங்க கூட பேசுகிறப்போ எனக்கு ரொம்ப ஜெலஸாக தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அந்த அளவுக்கு உன்னை மட்டுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது முன்னாடி சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு தெரியுமா? இந்த உலகத்துலேயே, இந்த இருட்டு உலகத்தில் எனக்கு வந்த வெளிச்சம் தான் இன்றைக்கி. உனக்கு 7 வருஷமாக இல்லை, அதுக்கு மேலேயே நான் லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் வந்து உடனே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீ தான் என்னோடய லைஃப்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. 2 பேரும் ஒரு வழியாக காதலை சொல்லிட்டாங்கப்பா. நம்மளோட கான்ட்ராக்ட் பாய் ஃப்ரெண்ட் கிடையாதா? ஆமாம்மா, நீ கொடுத்த பாய் ஃப்ரெண்ட் அப்ளிகேஷனை நான் வந்து அப்ரூவ் பண்ணிட்டேன். இன்னிலேருந்து நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட், ஓகேவானோடனே திடீர்னு ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ பார்த்தா கம்பெனியில் தாத்தாவை வந்து உடனே வர சொல்கிறாரு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓகேன்ட்டு நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு போயிடுவார். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அவள் ஃப்ரெண்டு வந்து ஓடி வீட்டுக்கு வரா. என்னாச்சு, இவ்வளோ டென்ஷனாக கேட்டோட அவன் எங்கே அல்ல, அவர் வெளியே போயிருக்காரு, நான் அவங்ககிட்ட என்னோடய ஃபீலிங்ஸ் சொல்லிட்டேன்றதுக்கு லூஸ் மாதிரி பண்ணாத. இங்கே பார்த்தியா, அவன் ஒரு பொண்ணு கூட போகிறது எல்லாம் நியூஸ் எல்லாம் வந்திருக்கு, நீ அவனை நினச்சி இப்படி ஏமாந்து போயிட்டியேன்ட்டு அவள் ஃப்ரெண்டு வந்து கோமா சொன்னோன்னே, இல்லை அப்படிலாம் இருக்காது, இங்கே பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சு உன்னை இப்படி ஏமாற்ற நினைக்கிறேன், இப்போ தான் இந்த உறவுகள் மேலே நம்பிக்கை வந்துட்டு உன்னை இப்படி ஏமாத்துறேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. இப்படி நடக்குமான்னு யோசிச்சுட்டு சரி பார்ப்போம், நான் வெயிட் பண்ண சொன்னான்ல, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹோட்டலில் வந்து அப்படியே சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. 7 வருஷம் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே ஹோட்டலில் கண்டிப்பாக இந்த ஹோட்டல் எனக்காக கண்டிப்பாக நான் தேடி வந்துடுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின்.
தாத்தா கிட்ட வந்து நின்றுருக்காரு. இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே நீயே எடுத்துக்கிற, ஃபுல் அண்ட் ஃபுல் உனக்கே கொடுக்க போகிறது. அவங்க அப்பா டென்ஷன் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்கிற பொண்ணையும் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசுகிறப்போ அவங்க தாத்தாக்கு இவனுக்கு வந்து கோவமாயிடுது. அப்புறம் வந்து உடனே ஒரு லைவ் வீடியோ வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ பிரிஞ்சதுக்கப்புறம் லைவ் வீடியோ வராங்க. அப்போ மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அவங்க பாய் ஃப்ரெண்டு பணக்கார பொண்ணை பார்த்து போயிட்டார் போல், அப்போ இதெல்லாம் வெறும் ட்ராமாவா பொய்யா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் முகம் சோகமாயிடுது. என்னை தனியாக இருந்ததுனால எனக்கு நீங்கள் எல்லாருமே ஆறுதலாக உறுதுணையாக இருந்தீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அவர் முக்கியமான வேலை விஷயமா போயிருக்காங்க, நான் தனியாக தான் இருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது, உங்ககிட்ட வந்து பேசலான்னு தோணுச்சு அப்படின்னா எல்லாருமே கொல்லப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக ஆதரவாக பேசுகிறாங்க. கூட நிறைய காயின்ஸ் கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயின் கழுகி வந்துட்டு அழுது கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ரொம்ப நன்றி, எனக்கு தெரியும் எனக்கு கஷ்டப்பட சூழ்நிலை நீங்கள் எனக்கு இருப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது முடிச்சோன்னா இங்கே தாத்தா வந்து பார்த்துட்டீங்க, நீ வந்து பிரேக்கப் பண்ணலையா, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, உனக்கு நான் கல்யாணம் பண்ணியிருக்க, ஒழுங்கு நாளைக்கு கல்யாணத்துக்கு. தாத்தா அப்படிலாம் என்னால் பண்ண முடியாது, நான் கஷ்டப்பட்டு இருந்தப்போ எனக்கு உடைய வந்து நான் இந்த நிலைமைக்கு முன்னாடி உயிரோடு இருக்கேன்னு அந்த கதை தான் காரணம், அவளை விட முடியாதுன்னு சொன்னோன்னே அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துடலாம், அவள் எதுக்கு இங்கே இருக்க, உணவுலேருந்து உட வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்து செட்டில் பண்ணிட்டலாம். இல்லை தாத்தா என்னால் முடியாது, எனக்கு அவள் மட்டும்தான் வேணும் அப்படின்னோடனே அவங்களோட மகள் வர, தாத்தாவோட மகள் வர, அவங்க அண்ணன் அவங்க ஒய்ஃப் ஹீரோவோட அத்தைன்னு நினைக்கிற வந்துட்டு, நீ பார்க்கறக்கு அப்படியே உங்கள் அப்பா மாதிரியே இருக்கேன்னு தெரியுமா சொல்லிட்டு ஒரு லூஸ் மாதிரி பண்ணுறாங்க. நீ இப்படி பண்ணுறப்பா, உனக்கு உடம்பு ரொம்ப கெடுதலாக இருக்குது, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு தாத்தா அந்த பொண்ணுக்கிட்ட அன்பாக பேசினாலும் அப்படியே நம்ம ஹீரோ வந்துட்டு, பார்த்தீங்கன்னா தாத்தா உங்கள் பிடிவாதத்தால் அத்தையோட லைஃப் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்ச லைஃப் கொடுத்துருந்தா அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, என் தாத்தா இப்படி பண்ணிங்கன்றதுக்கு. அப்போ தாத்தாவுக்கு மண்டையில் புத்தி வருது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு, சரி நீங்கள் 2 பேரும் நல்லா இருந்தால் எனக்கு போதும், உங்களுக்கு விருப்பப்படியே இருந்தோன்னா நம்ம ஹீரோக்கு சிரிப்பு வந்துடுது. ஆனால் பிஸ்னஸ் இதை எடுத்துக்கணும், கண்டிப்பாக எடுத்துக்கிறேன் தாத்தா அப்படின்ட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டை தேடி போகிறாங்க. வீடு வந்து லாக் போடல, ஏன்னா லாக் போட்டு ஓப்பன் ஆகலன்னு பார்த்தா அவங்க பர்த்டே போட்டால் தான் ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோயின் எங்கே இருப்பான்னு தெரிஞ்சுக்கணும். கேக் ஷாப்பில் இருக்காங்க, கேக் செஞ்சுட்ருக்காங்க. நீ என்ன வரவே இல்லை, நாளைக்கு உனக்கு பிறந்தனால நான் இங்கே கேக் செஞ்சுட்ருக்கேன், ஆனால் என்னை கண்ணுக்கே மாட்டேங்கிற, வருவியா என்னை பாப்பியா அப்படின்னா ஹீரோயினுக்கு எப்படி தெரியுது பார்த்தியா, திரும்ப என் கண் முன்னாடி வந்துட்டே இருக்க, எனக்கு கனவு வந்துட்டே இருக்கணும்னா இது கனவுல நிஜதான்னு சொல்லிட்டு பின்னாடியே வச்சு நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சோட நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக்காராங்க. ஆனால் கோவம் வருது, நான் கூட பேச மாட்டேப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. வெரி சாரி, ப்ளீஸ் சாரி சொல்லாத, ஆனால் நீ என்ன எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறதுக்கு அப்படியானதுக்கு ஆமாண்ணா நான் அவங்க கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ண வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அங்கேயே வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனோன்னா நம்ம ஹீரோயின் கிட்டே நம்ம ஹீரோ கூட ரொம்ப ரொமான்டிக்காக இருக்காங்க. நம்ம ஹீரோயினே வந்து உனக்கு வந்து நிறைய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்ரோச் பண்ணுறாங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்சுட்டு அவங்க ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்கிறப்ப திரும்ப ஆரம்பிக்கலான்னு பார்த்தா அவங்க கேமரா இருக்கிறத பார்த்துட்டாங்க. கேமரா எடுத்து கேமரா கீழ் போட்டு ஹீரோயின் கோவம் வந்துருச்சு. பார்த்தா மெசேஜ் வருது, பார்த்தியா வீடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருந்துச்சு, உங்கள் வாய்ஸ் கூட சூப்பராக தான் இருந்துச்சு, பரவாயில்லையே, இந்த அளவுக்கு நீ என்னதான் கேமரா தூக்கி எறிஞ்சாலும் நான் திரும்ப திரும்ப கேமரா வச்சுக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கார மெசேஜ் பண்ணியிருக்கான். இப்போ அவன் ஒன்று இல்லைன்னு பண்ணுறான் பாருன்னு நம்ம ஹீரோக்கு வரப்போ, நம்ம சேர்ந்து பண்ண, நீ வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. போய் அந்த தம்பியை பிடிச்சி ஆடி ஆடி நடிக்கிறாரு. ஃபஸ்ட்டு கேட் ஷாப்புக்கு போவாங்க. அந்த கேட் ஷாப்னா பயங்கரங்காட்டி வேறு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து அடிக்கிறப்போ, என்ன கேட்டால் இன்னும் எனக்கு பயம் போடியா, நீ இந்த அளவுக்கு இன்னும் கேவலமான வந்தா, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீ யார் மேலே அக்கறை காமிச்சாலும் அவங்கள உண்டிலின்னு பண்ணுவேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு கோவம் வந்து அடிக்கிறாரு. நீ எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டேன், நான் அன்னைக்கே சொன்னேன், அவன் மேலே கை வச்சு அவனை கொன்றுவேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறாரு. ஒரு வழியாக அவனை அடித்து அந்த வீடியோவில் இது பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஃப்ரெண்டை கால் பண்ணி, இங்கே வா, அந்த கேட்டை வந்து ரொம்ப ஹராஸ் பண்ணுற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் காமிச்சா, அந்த இடம் அந்த வில்லனோட இடம் தான். அதெல்லாம் நிறைய கேட்ஸை கொண்டுள்ள ரத்த கலரையாக இருக்கும், ஒரு சைக்கோ பத்து மாதிரி இருக்கும். பார்த்தியானா அந்த வில்லிக்கறி வர, இங்கே எதுக்கு வரீங்க, இந்த கேட் ஷாப்புக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்தோன்னா அந்த ஃபோட்டோ காமிக்கிறா. பார்த்தா அவளோட கேட்டையுமே கொண்டிருப்பான், அவன் காணாமல் போயிருக்கு, கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லி வில்லக்காரன் சொல்லியிருந்தானே இவள் நம்பியிருப்பா. ஐயோ என் கேட்டை கொண்டுட்டானேன்னு அவனும் அழுதுட்டு ஓடுவா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ ஃபோட்டோ பார்த்துட்டு அவன் வந்து ரொம்ப டார்ச்சர் அனுப்பிச்ச மாதிரி ஃபோட்டோ இருக்கும். இத்தனை வருஷமாக ஏதாவது நீ என்கிட்ட மறைச்சிட்டு இருந்தியா, 17 வருஷமாக இவ்வளோ நீ கொடுமை அனுபவிச்சியா, உடனே பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கறி வந்து அவன் லவ்வருக்கு கால் பண்ணால் அவங்க அப்பா வந்து அவனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னா நம்ம 2 பேர் அங்கே போகிறாங்க. அவங்க அப்பங்காரன் நின்றுருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து அந்த வீட்டுக்கு வருவா. பார்த்தோன்னா அவங்க அப்போ தான் வந்து அவனை பிடிச்சி வச்சிருப்பா. இப்போ இவனை எதுக்கு பிடிச்சி வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீ என்ன வந்திருக்கியா, உன்னை தான் அவன் தலைமொழிகாச்சுல, இப்போ அவன் ஒரு கொலைகாரன் தெரியுமா, ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்கான், அவன் இங்கே வந்தாலும் நேரம் போலீஸுக்கு தான் போவான், ஒழுங்காக நீ இங்கேருந்து போயிரு, இல்லாட்டி உன்னையும் போலீஸை பிடிச்சி போயிட்டு அவனை மிரட்டுறா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டே, நீ எப்படி இங்கே வந்த, நீ கொலைகாரன் தானே, கிட்ட போய் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்குற, கொலைகாரனா நானா அப்படின்னு சொல்லிட்டு உன் பையனை பாருன்ட்டு அவன் பையனை இழுத்துட்டு வர, இங்கே பாரு உன் பையன், இவனை யூஸ் பண்ணி தானே நீ இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டா, இப்போ
உயிரோடு தான் இருக்கிறான்றதுக்கு அந்த வீடியோ எடுத்தவனை வந்து நம்ம ஹீரோ அடித்து உதச்சி அந்த பழைய வீடியோ எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி இவனுக்கு வேறு வீடியோ அனுப்பி திசை திருப்பிட்டு இருப்பாங்க அவனே மாட்டுறக்காக. அப்புறம் வந்து நம்ம அத்தைக்காரி வெளில அவங்க அப்பான்னு சொல்லுவான், அவங்க எல்லாத்தையும் கொண்டு போட்டு நான் தான் லூ ஃபேமிலி ஆள போகிறதுக்கு உனக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்ட்டு கோவமாக அவங்க அத்தைக்காரி வருவா. என்ன பேசுகிறதுக்கு நீ இவ்வளோ பெரிய ஆள்னு உனக்கு எல்லாத்தையுமே எனக்கு அக்கு வேறு ஆணி வேறு கண்டுபிடிச்சிட்டு அவன் ஆஃபர் வச்ச ஃபோட்டோ எல்லாம் கொடுப்பான். அந்த பையன் சொல்லுவான், அப்பா நீங்கள் அம்மாவுக்கு தான் துரோகம் பண்ணிட்டீங்கன்னு நினச்சேன், ஆனால் மொத்த லூ ஃபேமிலிக்கு இவ்வளோ வில்லங்கமாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்க அந்த பையன் சொன்னானே. இவன் வந்து கோமா அவனை அடிக்க போவான். அவனை பிடிச்சிட்டு போவான்னு சொன்னான்னா போலீஸில் வந்து அவனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணிப்போம், அவனை ரொம்ப மிஸ் பண்ணான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பாங்க. அப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சோன்னா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப சாரி, நீ இந்த அளவுக்கு நீ அனுபவிச்சிச்சிக்குன்னு எனக்கு தெரியாது, இனிமேல் நான் பாஸ்ட் என்னமா வேணால் இருந்துட்டு போய்ட்டு நம்ம ஃப்யூச்சர் நான் தான் சொல்லிட்டு இருக்கிறப்போ ஹீரோ வந்து ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாக்ஸ் பார்த்தோம் நிறையா ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஒவ்வொரு டைம் வந்து ஹோம் ஒர்க்லாம் பண்ணி சில திங்ஸ் எல்லாம் கொடுக்குறப்போ அதை ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க. அதில் வந்து நல்ல வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அவன் வெக்கப்பட்டுட்டே கொடுப்பான். நம்ம ஹீரோ சொல்வார், இந்த ஸ்டிக்கர்ஸ் தான் என்னை வாழ வச்சது, இதுதான் உன்னை கொண்டு வர வச்சது, நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் கூட உனக்காக தான் நான் கொண்டு வந்தேன், இந்த ஹோட்டலோட உன் பேரில் மாற்றியாச்சுன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே ஹீரோ வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க லவ் ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துருச்சுப்பா. அப்புறம் தாத்தாவும் ஆண்டி அவங்க பார்க்கலான்ட்டு வராங்க. ஆனால் அவங்க இருக்கிற நிலைமை பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து போக வேண்டாம், ஒழுங்காக போகலாம் வாங்க அப்படின்றதுக்கு அவங்க நேராக கம்பெனிக்கு வந்துடுவாங்க. நம்மளெல்லாம் பார்த்துப்பாங்க, இனிமேல் நம்ம ஓய்வு எடுத்தால் போதும் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் அங்கே சண்டை போட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் ரோட்டில் நடந்து போயிட்டுருப்போம். நல்ல வேலை உன்னோட அந்த ப்ராப்ளம் ஹங்கர் ப்ராப்ளம் வந்து சரியாக போயிடுச்சுன்றதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவார், அது நான் அப்படி உண்மையில எனக்கு ப்ராப்ளமே இல்லை, எனக்கு மில்க்குன்னு எனர்ஜி அதை குடிச்சு உன்னை சர்வீஸ் பண்ணுறதுக்காக நான் அப்படி பண்ணதுக்கு இப்படி பண்ணிட்டே நம்ம ஹீரோயின் செல்லமாக அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உன்னோட அசிஸ்டன்ட் வந்து வேலையை விட்டு போனதுக்கு நான் தான் காரணம், நான் தான் அவளை போட வச்சேன், என்னங்க நான் கோபமாக முறைக்கிறேன். அது மட்டும் இல்லை, என்னோட ஃபஸ்ட்டு கான்ஃபிடண்ட்டான அந்த ஃபஸ்ட்டு ஃபேனும் நான் தான் அப்படின்னு, நீங்கள் தான் நான் இவ்வளோ பெரிய ஆளு மேல் காலம் இருந்துட்டு கூடவே இந்த அளவுக்கு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு செல்லமாக கொஞ்சிட்டு நம்ம ஹீரோவை கிஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம ஹீரோ அப்படியே தூக்கி சுற்றுறாங்க. அதோட இந்த அழகான கியூட் டெமோ முடிஞ்சிச்சு. இந்த டெமோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.